அல்ஹம்துலில்லாஹ். சிட்டிசன் மீடியா வாயிலாக நேரலையும் சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி. அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று நாங்கள் பார்க்க இருக்கிற பாடப்பரப்பு பொருளியல். அதிலும் குறிப்பாக அலகு 2 கேள்வி நிரம்பல் மற்றும் சந்தை சமநிலை. நாங்கள் பாடப்பரப்பிற்கு செல்வதற்கு முதல் 2 கேள்விகளை இரண்டு கேள்விகள் என்னிடம் மாணவர்கள் அதிகமாக கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். அதற்கான தெளிவை நான் வழங்க வேண்டியதாக இருக்கின்றது. ஒன்று, அதிகமாக கேட்கின்றார்கள். முதலாவது கேள்வி, ஏலெவல் பரீட்சை பிற்போடப்படுமா என்று சொல்லி கேட்கிறார்கள். இரண்டாவது கேள்வி கேட்கின்றார்கள், பரீட்சைக்கான பேப்பர் எப்படி இருக்குமா, ஹார்ட்டாக இருக்குமா அல்லது நார்மலாக இருக்குமான்னு சொல்லி கேட்காரு. ஓகே, நாங்கள் முதலாவது கேள்விக்குரிய ஆன்சரை பார்த்தோம்னு சொன்னால், ஏலெவல் பரீட்சை பிற்போடப்படுவதற்குரிய எந்த ஒரு சாத்தியக்குறிகளும் இதுவரை தென்படவில்லை. ஏன்னு சொல்லி சொன்னால், கல்வி அமைச்சின் கூற்றுக்கமைவாக ஏலெவல் பரீட்சையின் திகதியில் எந்த ஒரு மாற்றங்களும் இதுவரை இடம்பெறவில்லை. சம்டைம் எதிர்காலத்தில் மாற்றங்கள் ஏற்படலாம் அல்லது ஏற்படாமலும் விடலாம். ஸோ இதை நாங்கள் முதலாக கருத்து கொள்ள வேண்டும். இரண்டாவது விடயம் நாங்கள் பார்ப்போமானால், ஏலெவல் பரீட்சை பேப்பர் ஈஸியாக வருமா அல்லது ஹார்ட்டாக வருமா என்பது அது எங்கட கையில் இல்லை. உண்மைக்கும் ஒரு நாட்டில் ஒரு பேரழிவு ஏற்படும் சொல்லி சொன்னால் அது ஏலெவல் பரீட்சையை பாதிக்கும் சொல்லி நாங்கள் கூற முடியாது. நாங்கள் கடந்த காலம் எடுத்து பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஈஸ்டர் அட்டாக், அதே போல் சுனாமி அனர்த்தங்கள். இத்தகைய நேரத்தின் போதும் பேப்பர் வந்துக்கிட்டு தனது உரிய ஸ்டாண்டர்டுக்கு வந்து நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது. ஸோ அந்த 2 கேள்விக்கான ஆன்சரை நீங்கள் மனதில் வைத்துக்கொண்டு தற்போது நாங்கள் பாடத்துக்கு சொல்லலாம். முதலாக பாருங்கோ, எங்களோட யூனிட் 2 கேள்வி நிரம்பல் மற்றும் சந்தை சமநிலை. ஸோ எங்களுக்கு பொருளியல் எல்லாம் மொத்தமாக 12 பாடம் இருக்கிறது. 12 சிலபஸுக்கு 6 பாடம், அதே போல் 13க்கு வந்துக்கிட்டு 6 பாடம், டோட்டல் 12 பாடம் எங்களுக்கு இதுக்கு ஏலெவலுக்கு எக்கனாமிக்கை பொறுத்த வரையில். ரைட், இதில் இப்போ நாங்கள் பார்க்க போகிற பாடம் வந்துக்கிட்டு அலகு 2. இந்த 2ஆம் பாடம் உங்களோட ஏலெவலில் இருக்கிற பொருளியலில் மிக பாரிய பரப்பு பிடித்த ஒரு பாடம், அதிகூடிய வெயிட் வழங்கப்பட்ட ஒரு பாடமாகவும் இருந்து கொண்டிருக்க நாங்கள் அறிவோம். ஸோ இந்த 2ஆம் பாடத்தை நான் கற்பதனூடாக இது எங்களுக்கு அலகு 3, அதே போல் அலகு 4, அதே போல் அலகு 6, அலகு 7, இதற்கெல்லாம் ஒரு வழிகாட்டியாக இந்த 2ஆம் பாடம் காணப்படும். ஸோ இந்த 2ஆம் பாடத்தை நாங்கள் மிகவும் கவனமாகவும் கற்க வேண்டியிருக்கி, அதே நேரத்தில் மிகவும் தெளிவாகவும் நாங்கள் படிக்க வேண்டியிருக்கி. ரைட், இப்போ நாங்கள் பாடத்துக்குள்ளே போவோம். எங்களோட சப்ஜெக்டை நாங்கள் 3ஆக நோக்கலாம். ஒன்று கேள்வி, நாங்கள் டிமாண்டுன்னு சொல்லுவோம். அதை இரண்டாவது நிரம்பல், சப்ளைன்னு சொல்லுவோம். மூன்றாவது சந்தை சமநிலை, ஈக்குலிபீரியம் சொல்லுவோம் நாங்கள். ரைட், இந்த 3ம் சேர்ந்தது தான் எங்கள் அந்த 2ஆம் பாடமாக இருக்கும். மேலதிகமாக இதில் நிகழ்ச்சின்னு சொல்லக்கூடிய ஒரு விடயம் காணப்படும். நாங்கள் என்ன சொல்லிட்டு பார்ப்போம். ரைட், இப்போ நாங்கள் முதல்ல பார்க்க போகிறோம் கேள்வியை பற்றி அனைத்து விடயங்களையும் பார்ப்போம். கவனித்து கொள்ளுங்க, கேள்வின்னு சொல்லக்கூடிய விடயம் ஒரு நுகர்வோன் சந்தைக்கு சென்று குறித்த பொருளை குறித்த விலையில் வாங்குவதற்கு தயாராக உள்ள அலகுகள் நாங்கள் கேள்வின்னு சொல்லுவோம். ஸோ அதிகளவான குறித்தன்னு சொல்லி வருது. நீங்கள் குழம்ப தேவையில்ல, கவனித்து கொள்ளுங்கோ. சாதாரணமாக நீங்கள் ஞாபகம் வச்சு கொள்ளுங்க பிள்ளைகள், கேள்வின்னு சொல்லக்கூடியது ஒரு கொள்வனவாளர். ஸோ நான் ஒரு கொள்வனவாளர்னு சொன்னால் நான் கடைக்கு சென்று ஒரு பொருளை வாங்குறது தயாராக இருக்கின்றேன். இதுதான் நாங்கள் கேள்வின்னு சொல்லுவோம். ரைட், நாங்கள் படிச்சிருப்போம் பிஸ்னஸில் சம்டைம் கேள்வி சமன் விருப்பம் சக கொள்வனவு ஆற்றல், கொள்வனவு சக்தி அல்லது ஆற்றல்னு சொல்லுவோம். சரியா, அதாவது கேள்வியை விருப்பமும் தீர்மானிக்கும், அதே நேரத்தில் கொள்வனவு சக்தியும் தீர்மானிக்கும் சொல்லி படிச்சிருப்போம். எங்கள் பிஸ்னஸில் படிச்சிருப்போம். ஆனால் எக்கனாமிக்கை பொறுத்த வரைக்கும் கேள்வியை தீர்மானிக்கிற சில காரணிகள் இருக்கு. ரைட், இந்த பாடத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்பெஷல் ஒன்று இருக்குன்னு சொல்லி பாருங்கள். எங்களுக்கு கேள்வின்னு சொன்னால் என்ன, கேள்வியை தீர்மானிக்கிற காரணி என்ன, இந்த 2ம் சரியாக எங்களுக்கு விளங்கும் சொல்லி சொன்னால் தொடர்ந்து வர எல்லாம் எங்களுக்கு விளங்கும். நிரம்பல் விளங்கும், சமநிலை விளங்கும், நெகிழ்ச்சி விளங்கும். நாங்கள் ஆரம்பத்தில் பிளவிடுவோம் சொல்லி சொன்னால் எங்களுக்கு பின்னுக்கு வர எதுவுமே விளங்காக இருக்கும்.
ஸோ நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. நாங்கள் முதலாக பார்த்துட்டோம் கேள்வின்னு சொன்னால் என்ன. கேள்வின்னு சொல்லக்கூடிய சாதாரணமாக நாங்கள் சிம்பிளாக சொல்லுவோம்னு சொன்னால் ஒரு பொருளை சந்தைக்கு சென்று வாங்குறது தான் கேள்வி அல்லது வாங்குறதுக்கு தயாராகிற. ஓகே, பொருளியல்ல இந்த கேள்வியை தீர்மானிக்கிற சில காரணிகள் இருக்கு. ரைட், அதில் முதலாவது விடயம் குறித்த பொருளின் விலை. குறித்த பொருளின் விலை உங்களுக்கு நான் இதை பிராக்டிக்கலாக சொல்லி காட்டலாம். நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்கோ. நாங்கள் கேள்வி சொல்லி பார்த்தோம். இரண்டாவது கேள்வியை தீர்மானிக்கிற காரணிகள் பார்க்கும். கேள்வியை தீர்மானிக்கிற காரணிகள் பார்த்து கொண்டு இருக்கிறோம். அதில் முதலாவது குறித்த பொருள் விலை. உதாரணமாக நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கோ, சீனி எடுத்துக்கொள்ளுங்கோ, சுகர், சீனி. சரியா? இப்போ சீனிக்கான கேள்வின்னு என்ன? நான் சந்தைக்கு சென்று சீனியை வாங்குகிற அளவு, அதான் சீனிக்கான கேள்வின்னு சொல்லுவோம் நாங்கள். ரைட், இப்போ சீனிக்கான கேள்வி. சீனிக்கான கேள்வியை தீர்மானிக்கிற முதலாவது காரணி குறித்த பொருளை விலை, அதாவது சீனியின் விலை. எங்களுக்கு தெரியும் சீனியின் விலை அதிகரித்தால் சீனிக்கான கேள்வி என்ன நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், சந்தையில் ஒரு பொருளை விலை கூடுது, நான் அந்த பொருளை வாங்குவேனா? நோ, வாங்க மாட்டேன். ஸோ அந்த பொருளை விலை அதிகரித்தால் பொருளுக்கான கேள்வி என்ன நடக்கும்னு சொன்னால் குறையும். அதே போல் பாருங்கள், சந்தையில் அந்த பொருளை விலை வந்துக்கிட்டு குறைவடையுது. சீனியை விலை வந்துக்கின்னு செய்ய சந்தையில் குறைவடையுது. குறைவடைந்தால் நாங்கள் என்ன செய்வோம்? அதிகமாக சீனியை வாங்க போவோம். அதாவது குறித்த பொருள் நாங்கள் என்ன செய்வோம்? அதிகமாக வாங்க போவோம். ஸோ குறித்த பொருளை விலைக்கும் அதன் கேள்வித்தொகைக்கும் இடையிலே எப்பொழுதும் எதிர்மாறான ஒரு தொடர்பு இருக்கும். அதாவது விலை அதிகரித்தால் கேள்வி குறையும், விலை குறைந்தால் கேள்வி அதிகரிக்கும். ஸோ இது முதலாவது காரணி, கேள்வியை தீர்மானிக்கிற முதலாவது காரணி. ரைட். இரண்டாவது காரணி பதிலீட்டு பண்டத்தின் விலை. பதிலீட்டு பண்டத்தின் விலை. ஓகே, கவனிச்சுக்கொள்ளுங்க. பதிலீட்டு பண்டம் சொல்லக்கூடிய பொருளியல்ல ஒரு பொருளுக்கு பதிலாக பயன்படுத்தக்கூடிய மற்றும் ஒரு பொருள். ஒரு பொருளுக்கு பதிலாக பயன்படுத்தக்கூடிய மற்றும் ஒரு பொருள். ஓகே, இப்போ நாங்கள் எங்களுக்கு தெரியும் சீனிக்கு பதிலீடாக நாங்கள் எதை பயன்படுத்தலாம்? சீனிக்கு பதிலீடாக நாங்கள் எதை பயன்படுத்தலாம்? சர்க்கரையை பயன்படுத்தலாம். சில டைமில் சில ஆட்கள் சீனியையும் சர்க்கரையும் ஒன்றா நினைப்பாங்க. இங்கே நான் சொல்லக்கூடிய சீனி வேறு, சர்க்கரை வேறு. சரியா? ஓகே, அல்லது கருப்பட்டினே ஆரம்பிச்சுக்கொள்ளுங்க, கருப்பட்டி. ஓகே, இப்போ பாருங்கள், பதிலீட்டு பண்டத்தின் விலை, அதாவது கருப்பட்டியின் விலை அல்லது சர்க்கரையின் விலை. இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், சர்க்கரையோட விலை கூடுது. சர்க்கரையோட விலை, அதாவது பதிலீட்டு பண்டத்தின் விலை கூடுது. இப்போ சர்க்கரையோட விலை கூடினா அல்லது பதிலீட்டு பண்டத்தின் விலை கூடினா சீனிக்கான கேள்வி என்ன நடக்கும்? பாருங்க, ஒரு சர்க்கரையோட விலை கூடினா இப்போ நானும் ஒரு நுகர்வோன் என்ன செய்வேன்? சீனியும் சர்க்கரையும் எனக்கு ஒரே அளவான தன்மை கொண்டது இல்லையா? ஏன் சர்க்கரை இனிப்பானது, சீனியும் இனிப்பானது. ஸோ சர்க்கரையோட விலை கூடினா நான் என்ன செய்வேன்னா வந்துட்டு சர்க்கரையை வாங்காமல் சீனியை வாங்குவேன். ஸோ எந்த குறித்த பண்டத்துக்கான கேள்வித்தொகை வந்து என்ன செய்யும் சொன்னால் அதிகரிக்கும். ரைட். அதே போல் பாருங்கள், சந்தையில் இப்போ வந்துக்கிட்டு சர்க்கரையோட விலை வந்துக்கிட்டு குறைவடையுது அல்லது வீழ்ச்சி அடையுது. ஓகே, சர்க்கரையோட விலை வீழ்ச்சி அடைந்தால் ஒரு நுகர்வோனாக நான் என்ன செய்வேன்? சீனியை வாங்காமல் சர்க்கரை வாங்குவேன். ஸோ சீனிக்கான கேள்வி என்ன நடக்கும்? சாரி, சர்க்கரையோட விலை வந்துக்கிட்டு குறைவடையும் போது நான் என்ன செய்ய வந்துட்டு சீனியை வாங்காமல் சர்க்கரை வாங்குவேன். ஸோ சீனிக்கான கேள்வி என்ன நடக்கும்? குறைவடையதாக இருக்கும். ஸோ பதிலீட்டு பண்டத்தின் விலைக்கும் குறித்த பண்டத்தின் கேள்வித்தொகைக்கும் இடையிலே எப்பொழுதும் நேருக்கணிய தொடர்பு காணப்படுவதாக இருக்கும். ரைட். முதலாவது பார்த்தோம் நாங்கள் குறித்த பொருள் விலை, அதாவது சீனியின் விலை. இரண்டாவது பார்த்தோம் பதிலீட்டு பண்டத்தின் விலை, சீனிக்கு பதிலீடான பண்டத்தின் விலை. ரைட். ஓகே, நாங்கள் மூன்றாவது பார்க்க போகிறோம். கேள்வி தீர்மானிக்க காரணி பார்த்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் எங்கள் ஹெட்டிங்குள்ள நிற்கணும். இணைப்பு பண்டத்தின் விலை. இணைப்பு பண்டத்தின் விலை. ஓகே, பொருளியல்ல இணைப்பு பண்டம் சொல்லக்கூடியது
இரண்டு பண்டம் சேர்ந்து என்ன செய்யும் பயன்பாட்டை தரும். ஒரு ஆள் இல்லாட்டி நாங்கள் என்ன செய்யலாம், ஒரு ஆளை நாங்கள் பயன்படுத்தலாம். இணைப்பு பண்டத்துக்கு ஒரு சிறந்த உதாரணமாக நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால், சிறந்த உதாரணம் டயர் மற்றும் டியூப். சரியா, எங்களுக்கு தெரியும். இப்போ நாங்கள் டயர் இல்லாமல் வெறும் டீப்போட உடையலாம், அதே போல் டியூப் இல்லாமல் நாங்கள் என்ன செய்யலாம், வெறும் டயரோட உடையலாம். இரண்டும் சேர்ந்து வந்து என்ன செய்யணும், பயன்படுத்தப்படணும். அந்த அமைப்பில் பார்த்தோம்னு சொன்னால் சீனிக்கு இணைவு பண்டம் என்ன சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் தேயிலையாக இருக்கும். சீனிக்கு இணைப்பு பண்டம் தேயிலையாக இருக்கும். ஓகே, இப்போ பாருங்க, இணைப்பு பண்டத்தின் விலை கூடுது, தேயிலையோட விலை கூடுது சந்தையில். நுகர்வோர் என்ன செய்ய மாட்டான், தேயிலையை வாங்க மாட்டான். ஸோ நுகர்வோன் தேயிலையை வாங்காட்டி, தேயிலையை பயன்படுத்தாட்டி, அந்த தேயிலையோட பயன்படுத்தக்கூடிய சீனி உனக்கு தேவைப்படுமா, தேவைப்பட மாட்டான். ஸோ சீனிக்கான கேள்வி வந்து என்ன செய்யும் சொன்னால் குறைவடையும். ரைட். ஸோ இணைவு பண்டம் ஒன்றை விலை கூடும்போது குறித்த பண்டத்துக்கான கேள்வித்தொகை வீழ்ச்சி அடைவதாக காணப்படும். அதே டைமில் பாருங்கள், இணைப்பு பண்டம் ஒன்றை விலை வந்துக்கிட்டு குறைவடையுது. உதாரணமாக தேயிலோட விலை வந்து என்ன செய்யுது, சந்தையில் குறையுது. அப்போ தேயிலோட விலை வந்துக்கிட்டு சந்தையில் குறைஞ்சா நாங்கள் என்ன செய்வோம், அதிகமாக தேயிலையை வாங்குவோம் இல்லையா. ஓகே, நாங்கள் அதிகமாக தேயிலையை வாங்கணும்னு சொன்னால் எங்களுக்கு என்ன செய்யும், அதோட பயன்படுத்துவதற்காக சீனியும் தேவைப்படும். ஸோ சீனிக்கான கேள்வி வந்து என்ன செய்யும் சொன்னால் அதிகரிக்கும். ரைட். ஸோ இணைப்பு பண்டத்தில் விலைக்கும் குறித்த பண்டத்தில் கேள்வி தொகைக்கும் இடையில் எப்பொழுதும் எதிர்கணிய தொடர்பு காணப்படும். இந்த மூணு வந்துக்கிட்டு கேள்வி தீர்மானிக்கிற காரணிகளில் மிகவும் பிரதானமான காரணியாக இருக்கும். சரியா. ஓகே, 2019ஆம் ஆண்டு நாளைக்கு 2019 A-லெவலில் 2019 பார்ட் 2ல் 2ஆவதில் 1ஆவதில் ஏ கேள்வி தான் கேட்டிருந்தாங்க. 2019 A-லெவலில் பார்ட் 2ல் 2ஆம் கேள்வியில் 1ஆவது கேள்வியில் ஏபின்னு 2ஆக பிரிச்சுருந்தாங்க. அதில் 1ஆம் கேள்வி கேட்டிருந்தாங்க, கேள்வியை தீர்மானிக்கிற காரணிகளை விளக்குக அல்லது குறிப்பிடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. 2 மார்க்ஸும் நான் கேட்டிருந்தாங்க. ரைட். ஸோ நான் கட்டாயமாக இதை படிக்க வேண்டிய தேவைப்படங்களும் இருக்கு. ஓகே, அடுத்தது பாருங்கோ, கேள்வியை தீர்மானிக்கிற காரணி 4ஆவது நுகர்வோரின் வருமானம். கன்சியூமர் ஈல்டுன்னு சொல்லுவோம், நாங்கள் ஐன்னு சொல்லி வைன்னு சொல்லி யூஸ் பண்ணுவோம். ஓகே, பாருங்கள், இதெல்லாம் நாங்கள் ப்ராக்டிக்கலாக படித்து கொள்ளலாம். இப்போ நாங்கள் இதெல்லாம் பாடமாக்குற விஷயம் இல்லை. உண்மைக்கும் சந்தையில் நுகர்வோர வருமானம் தனக்குன்னு சொல்லி பாருங்கள், எந்த வருமானம் கூடினா குறித்த பொருளுக்கான கேள்வி என்ன செய்யும், கூடும். அவ்வளோதான். சந்தையில் குறித்த பொருளுக்காக நுகர்வோண்ட வருமானம் குறைன்னு சொல்லி சொன்னால், என்கிட்ட காசு இல்லைன்னு சொன்னால் நான் என்ன செய்ய மாட்டேன், பொருளை வாங்க போக மாட்டேன். பொருளை வாங்க போகிறது தான் கேள்வின்னு ஆரம்பத்தை சொல்லிக்கிறேன். ஸோ என்ன செய்யும், கேள்வித்தொகை வந்துக்கிட்டு குறைவடையாக இருக்கும். ஸோ நுகர்வோர வருமானத்துக்கும் குறித்த பொருளின் கேள்வித்தொகைக்கும் இடையில் எப்பொழுதும் என்ன செய்யும், நேர்கணிய தொடர்பு காணப்படும். சரியா. ஓகே, முதலாவது பார்த்தோம் குறித்த பொருளை விலை, 2ஆவது பார்த்தோம் பைலட்டு பண்டத்தின் விலை, 3ஆவது பார்த்தோம் இணைப்பு பண்டத்தின் விலை, 4ஆவது பார்த்தோம் நுகர்வோரின் வருமானம் கேள்வி தீர்மானிக்கிற காரணி. சரியா. இதற்கு மேலதிகமாக நாங்கள் பார்ப்போமானால் 5ஆவது இருக்கு நுகர்வோர சுவை. நுகர்வோர சுவை. ஓகே, நுகர்வோர சுவை டேஸ்ட்னு சொல்லுவோம் நாங்கள், டீ. ஒரு பொருள் மீதான தண்ட சுவை அதிகரிக்கும் சொல்லி சொன்னால் அந்த பொருளுக்கான கேள்வி கூடும். அவ்வளோதான். ஒரு பொருள் மீதான தண்ட டேஸ்ட் வந்துக்கிட்டு குறைவடையும் சொல்லி சொன்னால் அப்பொருளின் மீதான கேள்வி என்ன செய்யும், வீழ்ச்சி அடையும். ஸோ 4ஆவது காரணி நுகர்வோரின் சுவை. 5ஆவது காரணி எதிர்கால எதிர்பார்க்கை. எதிர்கால எதிர்பார்க்கை. இதில் குறிப்பாக நாங்கள் விலையையும் பற்றி பேசலாம், வருமானத்தை பற்றியும் பேசலாம். ஓகே, நீங்கள் விலையை பாருங்கள். எதிர்காலத்தில் ஒரு பொருளை விலை அதிகரிக்கும் சொல்லி எதிர்பார்க்கும். தற்போது அதை கேள்வி என்ன நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பெட்ரோல் எடுத்துக்கொள்ளுங்க, நாளைக்கு என்ன செய்ய போகுது, பெட்ரோலில் விலை கூட போகுது. தற்போது அதில் கேள்வி என்ன நடக்கும், அதிகரிக்கும். ஸோ எதிர்காலத்தில் விலை அதிகரிக்கும் சொல்லி எதிர்பார்த்தா தற்போது நடக்கும், அதில் கேள்வி கூடும். ஓகே, எதிர்காலத்தில் குறித்த பொருளை விலை வந்துக்கிட்டு அதே போல் எதிர்காலத்தில் குறித்த பொருளை விலை வந்து நாங்கள் என்ன செய்கிறோம், குறைய போன்ற எதிர்பார்க்கும். குறைய போன்ற எதிர்பார்த்தோம்னு சொன்னால் வந்துக்கிட்டு என்ன நடக்கும், கேள்வியை நாங்கள் குறைச்சி கொள்வோம்.
சரியா? ஏன் நாங்கள் இப்போ பொருள் எதையும் வாங்க மாட்டோம், நாங்கள் நாளைக்கு போய்ட்டு என்ன செய்வோம், அந்த விலை குறைய டைம் நாங்கள் போயிட்டு அந்த பொருளை வாங்குவோம். சரியா? 5 பிரதான காரணம் இன்னைக்கு. மேலதிகமாக சந்தையில் உள்ள நுகர்வோர்கள் எண்ணிக்கை, ஒரு சந்தையில் அளவுக்கு அதிகமான நுகர்வோர் காணப்படுவாராயின் கேள்வி அதிகமாக இருக்கும். நுகர்வோர் சந்தையில் குறைவாக இருப்பாராயின் கேள்வி என்ன செய்யும், குறைவாக இருக்கும். ரைட். அதே போல் வந்துக்கிட்டு விளம்பரங்களும் என்ன செய்யும், கேள்வியை தாக்கம் செலுத்தும். ஒரு சாதகமான விளம்பரமாக இருக்குமாயின் அது கேள்வியை கூட்டும், ஒரு விளம்பரம் பாதகமாக இருக்குமாயின் அது கேள்வியை வந்துக்கிட்டு குறைச்சி கொள்ளும். ஸோ இதெல்லாம் வந்துட்டு கேள்வியை தீர்மானிக்கிற ஏனைய காரணிகளுக்குள்ளே வரக்கூடியதாக இருக்கும். ரைட். உங்களுக்கு நல்லா விளங்கிக்கணும்னு நினைக்கிறேன். கேள்வியை தீர்மானிக்கிற காரணி படித்தோம், நல்லா கவனிச்சு கொள்ளுங்கோ. இத்தகைய காரணி எல்லாம் உங்களுக்கு சரியாக விளக்கத்தோடு விளங்கும்னு சொன்னால் இங்கே படிக்கக்கூடிய எல்லாம் உங்களுக்கு விளங்கக்கூடியதாக இருக்கும். சரியா? ஓகே. ரைட். நான் திரும்ப எழுதிக்கொள்கிறேன். கேள்வி தீர்மானிக்க காரணி என்ன, நாங்கள் படிக்க போகிற எல்லாம் வந்துக்கிட்டு திரும்ப இதிலிருந்து தான் போகுது. சரியா? கேள்வி தீர்மானிக்கிற காரணிகள், கேள்வி தீர்மானிக்கும் காரணிகள். முதலாவது பி, குறித்த பொருளை விலை. இரண்டாவது பிஎன். இந்த பிஎன்னுக்குள்ளே வந்துக்கிட்டு பைலட்டு பண்டவும் வரும், இணைவு பண்டவும் வரும். சரியா? அதே போல் நுகர்வோண்ட வருமானம், அதே போல் நுகர்வோர சுகை, அதே போல் சந்தையில் உள்ள எண்ணிக்கையால் நுகர்வோர எண்ணிக்கை. சரி, இதெல்லாம் வந்துட்டு கேள்வியை தீர்மானிக்கிற காரணிகள். ரைட். ஓகே. அடுத்த விஷயம் பாருங்கோ. இந்த கேள்வியை நாங்கள் இரண்டாக வகைப்படுத்தலாம். இந்த கேள்வியை நாங்கள் என்ன செய்யலாம், இரண்டாக வகைப்படுத்தலாம். ஒன்று தனிநபர் கேள்வி, தனிநபர் கேள்வி. இரண்டாவது சந்தை கேள்வி. முதலாவது தனிநபர் கேள்வி, இரண்டாவது சந்தை கேள்வி. சரியா? 2018 ஆண்டு ஏலவல் பாட்டூளை இரண்டாவதுல முதலாவது கேள்வி 2 மாதத்துக்கு கட்டிருந்தாங்க. சரியா? தனிநபர் கேள்வியையும் சந்தை கேள்வியையும் வேறுபடுத்துக்கன்னு சொல்லி. ஓகே, ஒரு விஷயத்தை கவனிச்சு கொள்ளுங்க. எக்கனாமிக்கை பொறுத்த வரைக்கும் அவங்க உங்கள்கிட்ட வேறுபாடு கேட்டாங்கன்னு சொன்னால் நீங்கள் இந்த டி ஃபார்மில் கொடுப்பதை பெரும்பாலும் தவிர்த்து கொள்ளுங்க. வேறுபாடை நீங்கள் இந்த பந்தி அமைப்பில் கொடுத்துக்கொள்ளுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், தனிநபர் கேள்வியையும் சந்தை கேள்வியும் வேறுபடுத்த சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு குறிப்பிடணும் தனிநபர் கேள்வின்னு சொன்னால் என்ன, இரண்டாவது சந்தை கேள்வின்னு சொன்னால் என்ன, அடுத்தது மூன்றாவது இரண்டு கிளையிலான வேறுபாடு. நீங்கள் பந்தி அமைப்பிலேன்னு செய்யுங்க, விட கொடுக்கறது பழகிக்கொள்ளுங்க எக்கனாமிக்கு பொறுத்தவரை மட்டும். ஓகே, பாருங்கள். தனிநபர் கேள்வி, சந்தை கேள்வி. நான் ஆரம்பத்திலே சொல்லிக்கும், கேள்வின்னு சொல்லக்கூடியது குறித்த சந்தர்ப்பத்தில் குறித்தோர் கொள்வனவாளர் குறித்த விலையிலே சந்தைக்கு சென்று வாங்குவதற்கு தயாராக இருக்கிற அலகுகள். ஃபார் எக்ஸாம்பிள், நான் அந்த மாக்கரை போய் சந்தைக்கு என்ன செய்ய போகிறேன், வாங்க போகிறேன். ஸோ நான் எத்தனை மாக்கரை வாங்க போகிறேன்னு சொல்லி எதிர்பார்க்குற வந்து என்ன ஆகும் சொன்னால் கேள்வியாக இருக்கும். ஸோ இதில் தனிநபர் கேள்வின்னு சொல்லக்கூடியது தனியொரு கொள்வனவாளர் அல்லது தனியொரு நுகர்வோர் சந்தைக்கு சென்று குறித்த பொருளுக்கு நிலவக்கூடிய பல்வேறுபட்ட விலைகளில் வாங்குவதற்கு தயாராக இருக்கிற அலகு. உதாரணமாக ஏங்கிற ஒரு தனிநபர் இருக்கார். அவர் கோதுமை என்ன செய்கிறாரு, 100 ரூபா விலையில் 6 கிலோ வாங்குறாரு, 6 கிலோகிராம் வாங்குறாரு. ஸோ இங்கே தனிநபர் கேள்வின்னு சொல்லக்கூடியது இந்த 6 கிலோகிராம் தான். ரைட். ஸோ தனியொரு கொள்வனவாளர் குறித்த விலையில் வாங்குவதற்கு தயாராக இருக்கிற அலகுகள் வந்துக்கிட்டு தனியார் கேள்வி. இவர்களுக்கு வந்த கேள்வி இதெல்லாம். இரண்டாவது பாருங்கோ, சந்தை கேள்வி. சந்தை கேள்வின்னு சொல்ல ஒன்றுமே இல்லை, மிச்சம் மீசி எல்லா தனிநபர் கேள்விகளின் கூட்டுத்தொகை வந்து என்ன சொன்னால் வந்துக்கிட்டு சந்தை கேள்வியாக இருக்கும். சரியா? அதாவது குறித்த பொருளுக்கு நிலவக்கூடிய பல்வேறுபட்ட விலைகளில் எல்லா தனிநபர்களும் எல்லா கொள்வனவாளர்களும் வாங்கக்கூடிய மொத்த அளவு தான் வந்து என்ன சொன்னால் சந்தை கேள்வியாக இருக்கும். சரியா? உதாரணமாக பி என்று கொள்வனவாளர் இருக்காரு, சி டி. உதாரணமாக எல்லாரும் 100 ரூபா விலையை வாங்க வச்சுக்கொள்ளுங்கோ. விலை 100 ரூபா. இவர் 6 கிலோ வாங்குறாரு, இவரும் 6 கிலோ வாங்குறாரு, இவர் 10 கிலோ, அதே போல் இவர் 20 கிலோ. ஸோ 20 10 30 42 கிலோ. ஸோ அந்த 42 கிலோ வந்து என்ன ஆகும் சொன்னால் சந்தை கேள்வியாக இருக்கும். சரியா? அந்த 6 கிலோ வந்துக்கிட்டு ஒவ்வொரு ஆளையும் தனிப்பட்ட கேள்வியாக இருக்கும். 6 6 10 20. ரைட். ஸோ எங்களுக்கு விளங்கியிருக்கும். இப்போ தனிநபர் கேள்வின்னு சொன்னால் என்ன, சந்தை கேள்வின்னு சொன்னால் என்ன.
ஓகே, அடுத்த கவனிங்க, முக்கியமான ஒரு பாட்டுக்கு போகிறோம். கேள்வி விதி. கேள்வி விதி. கேள்வி விதி. லோ ஆஃப் டிமாண்ட்னு சொல்லுவாங்க. ஓகே, கேள்வி விதின்னு சொல்லக்கூடியது பொருளியலை பொறுத்த வரைக்கும் நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. இந்த கேள்வியை தீர்மானிக்கிற காரணி இருக்கு, எங்களுக்கு தெரியும். விலை, குறித்த பொருளை விலை, தொடர்புடைய பண்டத்தின் விலை, நுகர்வோரின் வருமானம், அதே போல் நுகர்வோரின் சுவை, சந்தையில் உள்ள நபர்களின் எண்ணிக்கை. ஸோ அந்த கேள்வியை தீர்மானிக்கிற காரணிகளில் ஏனைய காரணிகள் மாறாத நிலையில், சரியா, பயிரிட்டு பண்டத்தின் விலை மாற மாட்டா, இணைவு பண்டத்தின் விலை மாற மாட்டா, நுகர்வோர வருமானம், நுகர்வோர் சுவை எதுவுமே மாறாது. ஏனைய காரணிகள் மாறாத நிலையில் விலைக்கும் கேள்வி தொகைக்கும் இடையிலான எதிர்காணிய தொடர்பு கேள்வி விதினால் அழைக்கப்படும். அதாவது விலை அதிகரிக்கும் பொழுது கேள்வித்தொகை வீழ்ச்சி அடைவதும், விலை குறைவடையும் பொழுது கேள்வித்தொகை அதிகரிப்பதுமே கேள்வி விதினால் அழைக்கப்படும். ஸோ கேள்வி விதி எப்போதும் வந்துக்கிட்டு விலை மாற்றம் காரணமாக மட்டும்தான் என்ன செய்யும், ஏற்படும். ஏனைய காரணம் எதுவும் மாற மாட்டார். இதை நாங்கள் ஒரு எடுகோலாக என்ன செய்யலாம், குறிப்பிடக்கூடியதாக இருக்கும். சரியா? ஸோ விலைக்கும் கேள்வித்தொகைக்கு இடையிலான எதிர்கணிய தொடர்பு தான் வந்துக்கிட்டு கேள்வி விதியாக காணப்படும். ரைட், ஓகே. அடுத்த விஷயம் பாருங்க, இந்த கேள்வி விதியை நாங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் 3 அடிப்படையில் விளங்கப்படுத்தக்கூடியதாக இருக்கும். முதலாவது கேள்வி அட்டவணை, இரண்டாவது கேள்வி வரைவு, மூன்றாவது கேள்வி சமன்பாடு. இந்த 3 அடிப்படையில் நாங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் வந்துக்கிட்டு இந்த கேள்வி விதியை விளங்கப்படுத்தலாம். சரியா? ஓகே, ரைட். இதுக்கு போகிறதுக்கு முதல் இன்னொரு விடயம் இருக்கு. கேள்வி விதிக்கு முரணான சந்தர்ப்பம் ஒன்று இருக்கு. சரியா? எங்களுக்கு தெரியும், கேள்வி விதின்னு சொல்லக்கூடியது விலை அதிகரித்தால் கேள்வித்தொகை குறையும், விலை குறைஞ்சா கேள்வித்தொகை அதிகரிக்கும். இது கேள்வி விதி. அப்போ கேள்வி விதிக்கு முரணான சந்தர்ப்பம் எப்படி வரும்? விலை அதிகரித்தா கேள்வித்தொகையும் அதிகரிக்கும், விலை குறைஞ்சா கேள்வித்தொகையும் குறையும். இது நாங்கள் கேள்வி விதிக்கு முரணானது, நேர்மாறானது சொல்லுவோம் நாங்கள். சரியா? ஓகே. இந்த கேள்வி விதிக்கு முரணான சந்தர்ப்பத்தில் சில உதாரணம் கேட்பாங்க. அதில் ஒரு உதாரணம் வந்துக்கிட்டு கிஃபன் பண்டம் சொல்லுவோம், கிஃபன் கூட்ஸ். இந்த கிஃபன் கூட்ஸ் வந்துக்கிட்டு சார் ராபர்ட் கிஃபனால் வந்துக்கிட்டு அறிமுகம் செய்யப்பட்ட பண்டம் இது. சரியா? கிஃபன் பண்டம். ரெண்டாவது வந்துக்கிட்டு வெப்லைன் பண்டம் சொல்லுவாங்க. சரியா? தேவைன்னு சொன்னால் நோட் பண்ணிக்கொள்ளுங்க. இரண்டாவது வெப்லைன் பண்டம் சொல்லுவாங்க. அதே போல் காட்சிப்படுத்தக்கூடிய பண்டங்கள், அதே போல் செலுத்தும் விலை மூலமாக தரம் நிர்ணயிக்கக்கூடிய பண்டங்கள். இதெல்லாம் வந்துக்கிட்டு கேள்வி விதிக்கு முரணான பண்டங்களாக வரும். சரி, அவங்களுக்கு இவ்வளோத்தைக்கு இந்த உதாரணம் மட்டும் போதுமானதாக இருக்கும். ரைட், ஓகே. இப்போ நாங்கள் வருவோம். நாங்கள் சொன்ன மாதிரி கேள்வி விதியை 3 அடிப்படையில் நாங்கள் காட்டலாம். ஒன்று அட்டவணை, இரண்டாவது வரைவு, மூன்றாவது சமன்பாடு. ஓகே, இப்போ நாங்கள் பார்க்க போகிறோம் ஒவ்வொன்றில் எப்படி காட்டுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நாங்கள் ஞாபகம் வச்சுக்கொள்ளணும், கேள்வி விதின்னு சொல்லக்கூடியது விலை அதிகரித்தால் கேள்வித்தொகை குறைவடையணும், விலை குறைந்தால் கேள்வித்தொகை அதிகரிக்கணும். இதைத்தான் நாங்கள் கேள்வி விதின்னு சொல்லுவோம். ஓகே, முதலாவது விஷயம் பாருங்கள், அட்டவணையில் எப்படி காட்டணும்னு சொல்லி பாருங்கள். இங்கே நீங்கள் விலையை எடுத்துக்கொள்ளுங்கோ, இங்கே நீங்கள் கேள்வித்தொகை எடுத்துக்கொள்ளுங்கோ. சரியா? ஓகே, விலை வந்துட்டு என்ன செய்ய பாருங்கள், 1, 2, 3, 4, 5 சொல்லி என்ன செய்யுது, ஒவ்வொரு ரூபாய் அதிகரிக்குது. இப்போ எங்களுக்கு தெரியும் விலை அதிகரித்து என்ன செய்யணும், கட்டாயமாக கேள்வித்தொகை குறையணுமா இல்லையா? ஓகே, விலை 1 ரூபாவாக இருக்கும் பொழுது கேள்வித்தொகை வந்துக்கிட்டு உதாரணமாக வச்சுக்கொள்ளுங்கோ 100. ரைட், ஓகே. விலை 2ஆக இருக்கும் பொழுது 80, 3ஆக இருக்கும்போது 60, 4ஆக இருக்கும்போது 40, 5ஆக இருக்கும்போது 20, 6ஆக இருக்கும் பொழுது 0. சரியா? ஓகே. ஸோ இதான் வந்துக்கிட்டு கேள்வி அட்டவணைன்னு சொல்கிறேன். பாருங்கள், மேலுக்கு இருந்து பாருங்கள், விலை அதிகரிக்கும் பொழுது என்ன நடக்குது, கேள்வித்தொகை குறைவடையுது. கீழுக்கு இருந்து பாருங்க, விலை குறையும் பொழுது என்ன நடக்குது, கேள்வித்தொகை அதிகரிக்குது. ஸோ நாங்கள் ஏதாவது 2 புள்ளியினூடாக நாங்கள் காட்டலாம். விலை 3ஆக இருக்கும்போது கேள்வித்தொகை 60, விலை 4ஆக இருக்கும் பொழுது கேள்வித்தொகை 40. சரியா? நாங்கள் ஏதாவது 2 புள்ளியினூடாக காட்டலாம். இதை நாங்கள் கேள்வி அட்டவணைன்னு சொல்லுவோம். இரண்டாவது விஷயம் பாருங்க, கேள்வி
வரைவு, கேள்வி வரைவு. சரியா? இந்த கேள்வி வரைவு சம்பந்தமாக வந்துக்கிட்டு கடந்த காலத்தில் எக்ஸாமுக்கு வந்து நான் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் 2018 ஆண்டு நினைக்கிறேன், 2018 ஆண்டு பார்ட் 1ல் 8வது கேள்வி எங்களை பார்த்த வழங்கும். 2018 ஆண்டு பார்ட் 1ல் 8வது கேள்வி, கேள்வி வரைவு ஒன்றை வரையும் பொழுது நீங்கள் எடுக்கக்கூடிய எடுகோல் யாருன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. பார்ட் 1 கேள்வி அது. சரியா? அது கேள்வி அமைப்பு அப்படி தான் இருக்கும் அது. ரைட். ஸோ கேள்வி வரைவு பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு 2 அச்சு வேணும். இது விலை அச்சாக இருக்கும், இது தொகை அச்சாக இருக்கும். சரியா? விலை அச்சில் நாங்கள் விலையை செய்வோம், குறிச்சு கொள்வோம். 1 2 3 4 5 6. ஓகே. தொகை அச்சில் நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? தொகையை குறித்து கொள்ள போகிறோம். தொகை வந்து நாங்கள் என்ன செய்யணும்? 20 மடங்கு எடுக்க போகிறோம். 20 40 60 80 100. சரியா? ஓகே. இப்போ நாங்கள் எங்களுக்கு தெரியும் ஒரு சீரான நேர் கோடொன்று வரைவதற்கு எங்களுக்கு 2 புள்ளி மட்டும் இருந்தால் போதும். அந்த 2 புள்ளியும் எங்களுக்கு இந்த 2 புள்ளியுமா இருக்கும்னு சொன்னால் பெட்டராக இருக்கும். ஏன்? நாங்கள் என்ன செய்யலாம்? ஈஸியாக வந்து இப்படி வரைஞ்சிடலாம். சரியா? ஓகே. ஸோ அந்த அமைப்பில் பாருங்க, விலை ஒன்றாக இருக்கும் பொழுது கழித்தொகை எத்தனை? 100. விலை 1 அறிக்கை கழித்தொகைன்னு செய்யுது 100 இங்கே இருக்கு. இது முதலாவது புள்ளி. இந்த இறுதி புள்ளியை பாருங்க, விலை 6ஆக இருக்கு, கழித்தொகை 0. இப்போ விலை 6ஆக இருக்கு, இங்கே கழித்தொகை 0 இங்கே இருக்கு. ஸோ இந்த இரண்டையும் இணைத்து வரையப்படுதான் வந்து என்ன சொன்னால் வந்துட்டு கேளிக்கோடாக இருக்கும். சரியா? ஸோ இந்த கேளிக்கோடை நாங்கள் விவரிக்கிற முறையை பார்ப்போமானால், இடமிருந்து வளமாக மேலிருந்து கீழ் நோக்கி சரிந்து செல்லும். இந்த கேளிக்கோட்டை நாங்கள் எப்படி விவரிக்கணும்னு சொன்னால், இடமிருந்து வளமாக மேலிருந்து கீழ் நோக்கி சரிந்து செல்லும். இவ்வாறு கேள்விக்கோடு இடமிருந்து வளமாக மேலிருந்து கீழ் நோக்கி சரிந்து செல்வதற்கான காரணம் என்னன்னு சொல்லி நாங்கள் பார்த்தா, விலைக்கும் கேளித்தொகைக்கும் இடையிலான எதிர்கணிய தொடர்பு, அதாவது கேள்வி விதி. தட்ஸ் ஆல், அவ்வளோதான். ஸோ இந்த சரிவை நாங்கள் பி என்று குறிப்போம். இந்த கேளிக்கோட்டு அமைப்பு சரிவை நாங்கள் பி என்று சொல்லுவோம். எங்களுக்கு பிறகு சாம்பாட்டில் வர நாங்கள் பார்ப்போம். ஓகே. உங்களுக்கு அட்டவணை விளங்கியிருக்கும் நினைக்கிறேன். 2வது விஷயம், கேள்வி வரைவும் கிளியராக இருக்கும் நினைக்கிறேன். சரியா? ஓகே. 3வது பார்க்க போகிறோம், கேள்வி சமன்பாடு. சாதாரணமாக கேள்வி சமன்பாட்டு வடிவம் இதான். QD சமன் A மைனஸ் BP. இதுதான் ஒரு கேள்வி சமன்பாடு. சரியா? இதுதான் கேள்வி சமன்பாட்டு வடிவம். QD சமன் A சய BP. இதில் இந்த QDன்னு சொல்லக்கூடியது கேள்வி தொகையை குறிக்கும். கேள்வி தொகையை குறித்து கொள்ளும். ஓகே. இந்த ஏன்னு சொல்லக்கூடியது இந்த கேள்வி கோடு இருக்குத்தானே, இந்த கேள்வி கோடு இந்த தொகையாச்சு எங்கே வெட்டுதோ அதான் வந்து என்ன ஆയിരിக்கும் சொன்னால் வந்துக்கிட்டு இந்த ஏங்கிற பெருமாதிரியாக இருக்கும். ஸோ கேள்வி கோடு தொகையாச்சை வெட்டும் புள்ளி. அல்லது நாங்கள் சொல்லலாம் வந்துக்கிட்டு பூச்சிய விலையில் வரக்கூடிய கேள்வித்தொகை. பூச்சிய விலையில் வரும் கேள்வித்தொகை. சரியா? QD கேள்வித்தொகை, ஏ வந்துக்கிட்டு கேள்விக்கோடு தொகையாச்சை வெட்டும் புள்ளி. ஓகே. பி. இந்த பிக்கு முன்னுக்கு நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் ஒரு -1 இருக்கும் இல்லையா? இந்த மைனஸ் உண்மையை வந்துக்கிட்டு கழிப்படுவது இல்லை, இந்த பிக்குரிய மைனஸ் தான் இது. என்ன இருக்கிற பி. சரியா? இங்கே பி வந்துக்கிட்டு குறிப்பிட என்ன சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் வந்துக்கிட்டு கேள்விக்கோட்டுற சரிவுன்னு சொல்கிற டைமில் டெல்டா QD கீழ் டெல்டா P இதுதான் கேள்விக்கோட்டு சரிவுக்கான சமன்பாடாக இருக்கும். சரியா? அதாவது கேள்வித்தொகை மாற்றத்தின் கீழ் விலை மாற்றம். சரியா? நான் உங்களுக்கு விடத்துக்கு இந்த விஷயத்தை ஞாபகப்படுத்தணும். பொருளியல்ல 2 எண்ணக்கருக்கள் இருக்கு. ஒன்று மாற்றம், 2வது தாக்கம். மாற்றம் சொல்லக்கூடிய 2 வகைப்படும். ஒன்று அதிகரிக்கும் அல்லது குறையும். எக்ஸாம்பிள் ஏற்பட்ட மாற்றம் யாருன்னு சொல்லி கேட்டாங்க, கட்டாயம் நீங்கள் என்ன செய்யணும்? அதிகரிப்பா அல்லது குறைவான்னு சொல்லி கொடுக்கணும். 2வது விஷயம் இருக்கு தாக்கம். தாக்கத்தை பொறுத்தவரை தாக்கம் 2 வகைப்படும். ஒன்று நேர், 2வது மறை. கூடியிருக்கா அல்லது குறைஞ்சிருக்கா. சரியா? ஸோ நான் மாற்றம் சொல்லி பேசுகிற டைமில் அதிகரிப்பு மட்டும் இல்லை, அதுக்குள்ளே சம்டைம் என்ன செய்யலாம்? குறைவும் வரும். ஓகே. ஸோ இந்த -Bக்கு சமன்பாடை பார்த்தோம்னு சொன்னால் டெல்டா QD கேள்வித்தொகை மாற்றத்தின் கீழ் விலை மாற்றம். சரியா?
ஓகே, அடுத்து பாருங்க பி விலை. பி வந்துக்கிட்டு விலையை குறிக்கும். ஸோ நாங்கள் மிக பிரதானமாக பார்த்து கொண்டிருக்கிறோம். கேள்வி விதின்னு சொல்லி பார்த்தோம். விலைக்கும் கேள்வித்தொகைக்கு இடையிலான எதிர்கணிய தொடர்பு தான் கேள்வி விதின்னு சொல்லி பார்த்தோம். அந்த கேள்வி விதியை நாங்கள் என்ன செய்யலாம் சொன்னால் 3ஆக பிரிக்கலாம். சரியா? அதாவது 3 அடிப்படையில் நாங்கள் விவரிக்கலாம். அட்டவணை மூலம் பார்த்தோம், அதே போல் கேள்வி வரைவு மூலம் கிராஃப் மூலம் பார்க்கலாம், அதே போல் ஈக்குவேஷன் சமன்பாடு மூலமாக நாங்கள் என்ன செய்யலாம், இதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். சரியா? ஓகே. ஸோ எங்களுக்கு மிக முக்கியமான விடயமுடத்துக்கு என்ன சொல்லி பார்த்தோம்னு சொன்னால், கேள்வி அட்டவணை தந்தால் இதை வச்சு எங்களுக்கு என்ன செய்யணும், கேள்வி வரைவை உருவாக தெரிஞ்சிக்கணும். சரியா? அதே போல் கேள்வி அட்டவணை பயன்படுத்தி எங்களுக்கு சமன்பாடு உருவாக தெரிஞ்சிக்கணும். கேள்வி வரைவு தந்தால் இந்த வரைவை பயன்படுத்தி அட்டவணை உருவாக தெரிஞ்சிக்கணும், சமன்பாடு உருவாக தெரிஞ்சிக்கணும். இந்த சமன்பாடு தந்தால் இந்த சமன்பாட்டை பயன்படுத்தி அட்டவணை உருவாக தெரிஞ்சிக்கணும். அதே போல் கேள்வி வரைவு நாங்கள் என்ன செய்யணும், உருவாக தெரிஞ்சிக்கணும். இப்போ நாங்கள் ஆரம்பத்தில் இந்த அட்டவணையை வச்சு தான் நாங்கள் என்ன செஞ்சோம், கேள்வி வரைவை உருவாக்கினோம். ஸோ அந்த அட்டவணையை வச்சு எப்படி ஒரு கேள்வி சமன்பாடு உருவாக்கணும் சொல்லி பார்ப்போம். சரியா? அப்போ நீங்கள் யோசிக்கக்கூடா கேள்வி சமன்பாடு இதானே, இதை எப்படி திரும்ப இன்னும் உருவாக்குன்னு சொல்லி யோசிக்கக்கூடா. அடுத்த 2 மிக முக்கியமான விடயம் இருக்கு. எங்களுக்கு தெரியும் QD சமன் A/BP, இதுதான் கேள்வி சமன்பாடு. அட்டவணையில் ஏதாவது 2 புள்ளியை தந்து போட்டு எங்கள்கிட்ட கேள்வி சமன்பாடு அவர் கேட்காருன்னு சொன்னால் நாங்கள் இதை மட்டும் ஆன்சர் ஆகிக்க மாட்டோம். ஒருத்தருக்கு அவர் எங்கள்கிட்ட எதை கேட்காருன்னு சொன்னால் இந்த பீட பெருமதியையும் ஏட பெருமதியையும் கண்டு போடுங்கன்னு சொல்லி கேட்காரு. சரியா? ஓகே, நாங்கள் பார்ப்போம் எப்படி நாங்கள் ஒரு கேள்வி சமன்பாடு உருவாக்குற கேள்வி அட்டவணையை பயன்படுத்த சொல்லி பார்ப்போம். அல்லது கேள்வி வரைவை பயன்படுத்தி நாங்கள் என்ன செய்யலாம், சமன்பாட்டை உருவாக்கலாம். ஓகே, நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. விதானங்கிற கேள்வி சமன்பாடு QD சமன் A/BP. சரியா? அட்டவணையில் ஏதாவது 2 புள்ளி எடுத்துக்கொள்கிறோம். உதாரணமாக நாங்கள் இந்த புள்ளி எடுத்துக்கொள்ளும். விலை 3ஆக இருக்கும் பொழுது கேள்வித்தொகை 60. PQD விலை 3ஆக இருக்கு, கேள்வித்தொகை 60. விலை 4ஆக இருக்கு, கேள்வித்தொகை செய்து 40ஆக வீழ்ச்சி அடைந்து இருக்கு. சரியா? ஓகே, இந்த அட்டவணையை பயன்படுத்தி நாங்கள் எவ்வாறு ஒரு கேள்வி சமன்பாட்டை உருவாக்குறோன்னு சொல்லி பாருங்கள் கொஞ்சம். ஓகே, இப்போ எங்களுக்கு தெரியும் இதான் கேள்வி சமன்பாடு QD சமன் A/BP. இதில் நாங்கள் ஏயும் பிஏயும் கண்டா சரி, அவ்வளோதான் விஷயம். ஆனால் இதில் எங்களுக்கு தெரியணும் ஃபஸ்ட்டுக்கு நான் கண்டுபிடிக்கிறேன் ஏயா பிஏயான்னு சொல்லி. ஃபஸ்ட்டுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் பிஏ கண்டுபிடிங்க. சரியா? இந்த மைனஸ் இருக்கட்டும், நீங்கள் என்ன செய்யுங்க, பிஏ கண்டுபிடிங்க பார்ப்போம். ஓகே, பிக்கான சமன்பாடு என்ன, டெல்டா QD இன் கீழ் டெல்டா P, கேள்வித்தொகை மாற்றத்தின் கீழ் விலை மாற்றம். ஓகே, பாருங்கள், கேள்வித்தொகை இந்த 2 புள்ளி மத்தியில் ஆரம்பத்தில் 60ஆக இருக்கு, பிறகு என்ன 40ஆக மாறிருக்கு. ஸோ எத்தனை மாற்றம் அடைஞ்சிருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் 20 குறைவடைஞ்சிருக்கு. குறைவடைந்தால் மாற்றம் என்ன, குறைவடைந்தால் மைனஸ், அதிகரித்தால் ப்ளஸ். 20 என்ன இங்கேருந்து 20 வீழ்ச்சி அடைந்ததாக காணப்படும். ஓகே, டெல்டா பியை பாருங்க, விலை ஆரம்பத்தில் 3 இருக்கு, பிறகு என்ன செய்யுது விலை 4ஆக மாறிருக்கு. அப்போ விலை என்ன செய்யுச்சுன்னா 1 ரூபாவில் அதிகரிச்சிருக்கு. ஸோ விலை மாற்றம் வந்துக்கிட்டு 1. ரைட்? ஸோ பீட பெருமதி வந்து பாருங்கள் -20. இந்த மைனஸை நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் வந்துக்கிட்டு பிக்கு முன்னுக்கு போடுறோம். ஸோ -B சமன் 20ஆக இருக்கும். சரியா? ஸோ நாங்கள் பிஏ கண்டுட்டோம், எத்தனை 20. அடுத்து நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் ஏஏ காணணும். ஓகே, ஏஏ காண்ற முறையை பாருங்கள். உங்களோட கேள்வி சமன்பாடு அப்படியே எழுதி கொள்ளுங்க திரும்ப. QD சமன் A/BP. இது முதலாவது ஸ்டெப். இது 2வது ஸ்டெப் பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஏஏ காணப்போகிறோம். ஓகே, இந்த QDக்கு பதிலாக இந்த கேள்வித்தொகை பதிலாக நீங்கள் இந்த 60ங்கிற கேள்வித்தொகை எடுத்துக்கொள்ளுங்க. கேள்வித்தொகை 60. சரியா? உங்களுக்கு ஏ சரியா, நீங்கள் ஏ தானே செய்ய போகிறீங்க, காண போகிறீங்க. ஏ தான் நீங்கள் காண போகிறீங்க. சரியா? பி உங்களுக்கு தெரியும் எத்தனை 20 தர இந்த 60க்குரிய 60 நாங்கள் கழித்து எடுத்ததன் காரணமாக இந்த விலை வந்துட்டு நாங்கள் என்ன செய்ய போகிறோம், இங்கே 3 எடுக்க போகிறோம். சரியா? நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. திரும்ப சொல்கிறேன், QD சமன் A/BP. QDக்கு பதிலாக 60, ஏ சரியா, ஏ தான் காண போகிறோம், பிஏ கண்டம் 20. சரியா? அடுத்து விலைக்கு நாங்கள் இந்த தொகை எடுத்ததன் காரணமாக அந்த 60க்குரிய விலை 3 ரூபா. இப்போ பாருங்கள், 60 சமன் A மைனஸ், சரியா, 3 எத்தனை 60. சரியா? ஓகே, ஸோ நாங்கள் பிரதேஷ் பண்ணோம்னு சொன்னால் இந்த 60 என்ன செய்யும், இங்கே போய் கூட்டுப்படும். ஸோ A சமன்
120 இருக்கும். ஏ சமன் 120. இப்போ நாங்கள் ஏயும் கண்டோம் பிஏயும் கண்டோம். ஸோ எங்களோட கேள்வி சாம்பாடு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் கியூடி சமன் சரியா ஏட பெருமாதி 120 மைனஸ் 20p. இதுதான் கேள்வி சாம்பாடு. இதுதான் கேள்வி சாம்பாடு. ஸோ நாங்கள் என்ன செஞ்சோம்னு சொன்னால் இந்த கேள்வி அட்டவணையை பயன்படுத்தி கேள்வி சாம்பாட்டு நாங்கள் உருவாக்கும் முறையை பார்த்தோம். எல்லாருக்கும் விளங்கி நினைக்கிறேன் நான். சரியா ரைட். இதுவரை நாங்கள் பார்த்த விஷயம் கேள்வின்னு சொன்ன என்ன, கேள்வி 2 வகை, அதே போல் கேள்வி விதி, அதே போல் கேள்வி தீர்மானிய காரணி பார்த்தோம். கேள்வி விதி நாங்கள் எந்தெந்த அடிப்படையில் விவரிக்கம் சொல்லி பார்த்தோம், அட்டவணையில், வரைபுல, அதே போல் சமன்பாட்டில். சரியா ஓகே. அடுத்து நாங்கள் பார்க்க போகிறோம் கேள்வி தொகை மாற்றம், அதே போல் கேள்வி மாற்றம். கேள்வி தொகை மாற்றம், அதே போல் கேள்வி மாற்றம். ஓகே, நாங்கள் ஃபஸ்ட்டுக்கே பார்த்துக்க வருவோம். நல்லா கவனித்து கொள்ளுங்க. கேள்வி தொகை மாற்றம் சொல்லக்கூடியது அடிக்கடி எக்ஸாம்பிள் வந்து கொண்டிருக்க விடயம் ரெண்டும், கேள்வி தொகை மாற்றமும் கேள்வி மாற்றமும். சரியா ஓகே. கேள்வி தொகை மாற்றம் சொல்லக்கூடியது நாங்கள் படித்த விஷயம்தான். கேள்வியை தீர்மானிக்கிற காரணிகளில் இப்போ நாங்கள் பார்த்தோம் கேள்வியை தீர்மானிக்கிறது அதிகமான காரணிகள் இருக்கு. இந்த கேள்வியை தீர்மானிக்கிற காரணிகளில் விலை மாற்றம் காரணமாக ஏற்படக்கூடியதாக வந்து என்ன சொன்னால் வந்துக்கிட்டு கேள்வி தொகை மாற்றமாக இருக்கும். கேள்வியை தீர்மானிக்கிற காரணிகளில் விலை மாற்றம் காரணமாக ஏற்படக்கூடியதாக வந்துக்கிட்டு கேள்வி தொகை மாற்றமாக இருக்கும். சரியா, அதாவது விலை குறையும் பொழுது கேள்வித்தொகை அதிகரிப்பதும், விலை அதிகரிக்கும் பொழுது கேள்வித்தொகை குறைவடைவதும் வந்துக்கிட்டு கேள்வித்தொகை மாற்றமாக இருக்கும். ரைட். ஸோ பாருங்கள், கேள்வித்தொகை மாற்றம் எப்போயும் வந்து என்ன செய்யும், இந்த விலை மாற்றம் காரணமாக மட்டும்தான் ஏற்படும். இந்த ஏனைய காரணம் எதுவும் இல்லை, எந்த ஒரு தாக்கத்தையும் செல்வாக்கு செலுத்தாது. ரைட் ஓகே. இந்த கேள்வி தொகை மாற்றம் வந்து நாங்கள் 2ஆக வகைப்படுத்தலாம். ஒன்று கேள்வி நீட்டம் சொல்லுவாங்க, 2வது கேள்வி ஒடுக்கம்னு சொல்லுவாங்க. கேள்வி நீட்டம்னு சொல்லுவாங்க, 2வது என்ன கேள்வி ஒடுக்கம்னு சொல்லுவாங்க. சரியா ஓகே. கேள்வி நீட்டம் சொல்லக்கூடியது கேள்வியை தீர்மானிக்கிற ஏனைய காரணிகள் மாறாத நிலையில் விலை குறைவடையும் பொழுது கேள்வித்தொகை அதிகரிப்பது கேள்வி நீட்டம் என அழைக்கப்படும். சரியா, கேள்வியை தீர்மானிக்கிற ஏனைய காரணிகள் மாறாத நிலையில் விலை குறைவடையும் பொழுது கேள்வித்தொகை அதிகரிப்பது கேள்வி நீட்டம் என அழைக்கப்படும். 2வது விஷயம் இருக்கு பாருங்கோ, கேள்வி ஒடுக்கம். கேள்வி ஒடுக்கம் சொல்லக்கூடியது கேள்வியை தீர்மானிக்கிற ஏனைய காரணிகள் மாறாத நிலையில் விலை வீழ்ச்சியின் காரணமாக விலை அதிகரிப்பின் காரணமாக கேள்வித்தொகை வீழ்ச்சி அடைவது வந்துக்கிட்டு கேள்வி ஒடுக்கம் என அழைக்கப்படும். ஸோ கேள்வி அதிகரிப்பது கேள்வி நீட்டம். கேள்வி எப்போ அதிகரிக்கும், விலை குறைஞ்சா கேள்வி அதிகரிக்கும். ஸோ விலை குறைஞ்சி கேள்வி அதிகரிப்பது கேள்வி நீட்டம். கேள்வித்தொகை குறைவடைவது கேள்வி ஒடுக்கம். கேள்வி எப்போ குறைவடையும், கேள்வித்தொகை விலை அதிகரிச்சா நடக்கும், கேள்வித்தொகை குறைவடையும். ஸோ இந்த கேள்வித்தொகை மாற்றத்தில் 2 விடயம் இருக்கு. ஒன்று கேள்வி நீட்டம், கேள்வி ஒடுக்கம். இந்த 2 வந்துக்கிட்டு விலை மாற்றத்தின் காரணமாக மட்டும்தான் என்ன செய்யும், ஏற்படும். ஏனைய காரணி நுகர்வோர் வருமானமோ பயிரிட்டு பண்டத்தின் விலையோ அதே போல் நுகர்வோர சுவை எதுவும் என்ன செய்ய மாட்டான், அந்த கேள்வித்தொகை மாற்றத்தில் தாக்கம் செலுத்தாது. சரியா, எக்ஸாம் பார்த்த கேள்வி எங்களோட பிள்ளைகள் அதிகமாக இல்லை குழம்புவாங்க. சரியா, இது நல்லா தெளிவாக இருக்கணும். ஓகே, இது நாங்கள் பார்த்தோம் கேள்வி தொகை மாற்றம். 2வது விஷயம் பார்க்க போகிறோம் கேள்வி மாற்றம். கேள்வி மாற்றம் ஓகே, நல்லா கவனித்து கொள்ளுங்க. கேள்வி மாற்றம் சொல்லக்கூடியது கேள்வியை தீர்மானிக்கிற காரணிகளில் விலை தவிர்ந்த, ஏன் விலை மாற்றம் செய்யும், அது கேள்வி தொகை மாற்றத்துக்கு போயிடும். விலை தவிர்ந்த ஏனைய காரணிகளில் ஒன்றில் ஏற்படக்கூடிய மாற்றம் காரணமாக இந்த கேள்வி கோடு இருக்குதானே, இந்த கேள்வி கோடு இடதுபுறமாகவும் வலதுபுறமாகவும் நகர்வடைதல் வந்துக்கிட்டு வலதுபுறமாகவும் இடதுபுறமாகவும்
நகர்வடையில் வந்துக்கிட்டு கேள்வி மாற்றம் சொல்கிறேன். எனவே கேள்வி மாற்றம் வந்துக்கு எப்போயும் வந்துக்கிட்டு நான் பார்த்தோன்னு சொன்னால் இந்த கேள்வி கோட்டை வந்துக்கிட்டு நகர்த்தக்கூடியதாக இருக்கும். ஆனால் கேள்வி தொகை மாற்றம் கேள்வி கோட்டை நகர்த்தாது, கேள்வி கோட்டின் ஊடாக என்ன செய்யும், நகர்வடையக்கூடியதாக இருக்கும். ரைட். உதாரணமாக பாருங்கோ, நுகர்வோர வருமானம் அதிகரிக்குது. நுகர்வோர வருமானம் என்ன செய்யுது, அதிகரிக்குது. நுகர்வோர வருமானம் அதிகரிச்சு என்ன நடக்கும், முன்ன பார்த்த மாதிரி கேள்வி கூட போகுது. ஸோ கேள்வி கூட நடக்கும் சொன்னால் வந்துட்டு வலதுபுறம் நோக்கினா வரும். இரண்டாவது விஷயம் பாருங்கோ, நுகர்வோர வருமானம் இப்போ குறைவடைய போகுது. நுகர்வோர வருமானம் குறைவடைந்த நடக்கும், கேள்வி வந்துக்கிட்டு இடதுபுறமாக வரும். அதே போல் நுகர்வோர சுவை கூட போகுது. நுகர்வோர சுவை கூடினா கேள்விக்கோடு என்ன செய்யும், வலதுபுறம் நகர்வடையும். நுகர்வோர சுவை குறையும் சொல்லி சொன்னால் கேள்விக்கோடு இடதுபுறம் நகர்வடையும். சரியா? ஸோ நாங்கள் வந்துட்டு கேள்வி மாற்றம் சொல்கிறேன். சரியா? உதாரணமாக சொல்கிறாங்க, இப்போ விலை அதிகரிக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ விலை அதிகரிக்கின்ற போட்டு இந்த கேள்விக்கோடு இப்படி போகுமா? என்னவே இந்த விலை மாற்றத்துக்கும் கேள்வி மாற்றத்துக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. விலை மாற்றம் முழுக்க முழுக்க தொடர்புபட்டது கேள்வி தொகை மாற்றத்தில் மட்டும்தான். சரியா? எக்ஸாம் வந்த கேள்வி 2019 நாளைக்கு 2019 ரெண்டாவதுல முதலாவதுல பி கேள்வி கேட்டிருந்தாங்க. ஒரு பொருளை வந்துக்கிட்டு விலை குறைவடையும் போது அது கேள்வியை அதிகரிப்பதில்லை. சரியா? நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. ஒரு பொருளை விலை குறையும் பொழுது அது கேள்வியை அதிகரிப்பதில்லை. இக்கூற்றை விலக்கு சொன்னாங்க. எஸ், இந்த கூற்று சரி. ஏன் இந்த விலை மாற்றம் என்ன செய்ய மாட்டா, கேள்வியில் எந்த ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்தாது. சரி, இதுதான் முதலாக ஆன்சர். சரியா? ஏன்னா விலை மாற்றம் முழுக்க முழுக்க கேள்வி தொகை மாற்றத்தில் வந்து என்ன செய்யும், தாக்கத்தை ஏற்படுத்தும். சரியா? எனவே விலை அதிகரிக்குமாயின் வந்துக்கிட்டு கேள்வி அதிகரிக்காது, கேள்வி குறையும். விலை குறையுமா என்ன நடக்கும், கேள்வி தொகை அதிகரிக்கும். சரியா? ரெண்டுலேயும் நாங்கள் குழம்பக்கூடா. ரைட். ஓகே, விளங்கிக்கும் நினைக்கிறேன். கேள்வி தொகை மாற்றம் சொல்லி சொன்னால் என்ன, அதே போல் கேள்வி மாற்றம் சொன்னால் என்ன. கேள்வி தொகை மாற்றம் விலை மாற்றம் காரணமாக ஏற்படும். கேள்வி மாற்றம் விலை தவிர்ந்த ஏனைய காரணிகளில் ஏதாவது ஒன்று மாறும் பொழுது இதன் காரணமாக ஏற்படும். ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கு. ரைட். ஓகே. ஸோ நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் எங்களுக்கு தெரியும், இப்போ நாங்கள் படிக்கிற எல்லாம் இந்த கேள்வியை தீர்மானிக்கும் காரணி இருந்து என்ன செய்யுது, எங்களுக்கு வரக்கூடியதாக இருக்கு. சரியா? ஓகே, இப்போ நாங்கள் அடுத்த டாபிக்கு மூவ் ஆகலாம். நெகிழ்ச்சி. இலாஸ்டிசிட்டின்னு சொல்லுவாங்க. இலாஸ்டிசிட்டி, நெகிழ்ச்சி. பொருளியலை பொறுத்த வரைக்கும் பிரதானமாக 4 வகை நெகிழ்ச்சி இருக்கு. அதில் முதலாவது விலைசார் கேள்வி நெகிழ்ச்சி. விலைசார் கேள்வி நெகிழ்ச்சி. இரண்டாவது விலைசார் குறுக்கு கேள்வி நிகழ்ச்சி. மூன்றாவது வருமானம் சார் கேள்வி நிகழ்ச்சி. நான்காவது விலைசார் நிரம்பல் நிகழ்ச்சி. பொருளியல் பிரதானமாக 4 வகை நிகழ்ச்சி இருக்கு. விலைசார் கேள்வி நிகழ்ச்சி, விலைசார் குறுக்கு கேள்வி நிகழ்ச்சி, அதே போல் வருமானம் சார் கேள்வி நிகழ்ச்சி, அதே போல் விலைசார் நிரம்பல் நிகழ்ச்சி. இதில் ஒரே ஒரு டிக்ஸ் தான் இருக்கு. எங்களுக்கு இந்த விலைசார் கேள்வி நிகழ்ச்சின்னா என்னன்னு சொல்லி விளங்கும் சொன்னால் மற்ற எல்லாம் விளங்கும், அவ்வளோதான். எங்களுக்கு இந்த விலைசார் கேள்வி நிகழ்ச்சி விலங்கு நிகழ்ச்சி சொன்னால் மற்ற எல்லாம் விலைங்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். சரி, அவ்வளோதான். ரைட். ஓகே, முதலாக பார்ப்போம் நெகிழ்ச்சி என்னன்னு சொல்லி பாருங்கள். ஃபஸ்ட்டுக்கு நெகிழ்ச்சின்னு சொல்லக்கூடியது 2 காரணிகளுக்கு இடையிலான, எங்களுக்கு தெரியும் நாங்கள் பொருளியல் 2 பிரதானமான காரணி இருக்கும். ஒன்று சார்ந்த மாறின்னு சொல்லுவாங்க, இரண்டாவது சாரா மாறின்னு சொல்லுவாங்க. சரியா? சார்ந்த மாறி சாரா மாறி 2 மாறிகள் இருக்கும், அல்லது 2 காரணிகள் இருக்கும். 2 மாறிகளுக்கு இடையிலான சதவீத தொடர்பு, விகிதம் இல்லை வீதம், சதவீத தொடர்பு வந்து என்ன ஆகும் சொன்னாங்கட்டு நெகிழ்ச்சியாக இருக்கும். ஸோ நாங்கள் எடுத்துக்கொண்ட எல்லா விடயங்களும் வந்துக்கிட்டு 2 மாறிகளுக்கு இடையிலான சதவீத தொடர்பாக இருக்கும். அதில் நாங்கள் குறிப்பாக பார்க்க போகிறோம் விலைசார் கேள்வி நிகழ்ச்சி. இது ஒரு பாரிய பரப்பு கொண்டதாக இருக்கும். இது நாங்கள் ஃபஸ்ட்டுக்குன்னு சொல்லி பார்ப்போம். ஸோ நிகழ்ச்சின்னு சொல்லக்கூடியது 2 காரணிகளுக்கு இடையிலான சதவீத தொடர்பு. ஸோ இதுவும் வந்து என்ன செய்யுது, கேள்வி தீர்மானிக்கும் காரணம் இருந்தால் உருவாகுது. ஈஸியாக பார்க்கலாம்.
ஓகே, கவனிச்சுக்கொள்ளுங்கோ. நிகழ்ச்சியில் 4 வகையில் முதலாவது வகை பார்க்க போகிறோம், விலைசார் கேள்வி நிகழ்ச்சி. விலைசார் கேள்வி நிகழ்ச்சின்னு சொல்லக்கூடியது விலைசார் கேள்வி நிகழ்ச்சி சொல்லக்கூடியது விலைக்கும் கேள்வித்தொகைக்கும் இடையிலான சதவீத தொடர்பு வந்து என்ன ஆகும் சொன்னால் வந்துக்கிட்டு விலைசார் கேள்வி நிகழ்ச்சியாக இருக்கும். அதாவது விலை மாற்ற சதவீதம் கேள்வி தொகை மாற்ற சதவீதத்தில் எத்தனை பங்கு வகிக்குன்னு சொல்லி பார்க்குற வந்து என்ன ஆகிக்கும் விலைசார் கேள்வி நிகழ்ச்சியாக இருக்கும். ரைட், ஓகே. இந்த விலைசார் கேள்வி நிகழ்ச்சியை நாங்கள் பிஇடின்னு சொல்லுவோம். விலைசார் கேள்வி நிகழ்ச்சிக்கான சமன்பாட்டை பார்த்தோம்னு சொன்னால் டெல்டா கியூடி சதவீதத்தின் கீழ் டெல்டா பி சதவீதம், அதாவது கேள்வி தொகை மாற்ற சதவீதத்தின் கீழ் விலை மாற்ற சதவீதம். இதான் வந்துக்கிட்டு விலைசார் கேள்வி நிகழ்ச்சிக்கான சமன்பாடு. விலைசார் கேள்வி நிகழ்ச்சிக்கு ஒரே ஒரு சமன்பாடு தான் இருக்கு. ஆனால் நாங்கள் என்ன செய்யலாம், நாங்கள் 2ஆக திரிவுபடுத்தக்கூடியதாக இருக்கும். இந்த சமன்பாடு நாங்கள் இன்னும் கொஞ்சம் விருப்பம் சொன்னால் நாங்கள் எப்படி எழுதிக்கொள்ளலாம். உதாரணமாக டெல்டா கியூடிங்கில் டெல்டா பி தர பிங்கில் கியூ. இந்த சமன்பாட்டின் இந்த ஈக்குவேஷன் விரிவாக்கப்பட்ட வடிவம் வந்துக்கிட்டு டெல்டா கியூடிங்கில் டெல்டா பி தர பிங்கில் கியூவாக இருக்கும். சரியா? ஸோ இப்போ நாங்கள் எக்ஸாம்பிள் யோசிக்கணும், இந்த சமன்பாடை யூஸ் பண்ணுறியா அல்லது இந்த சமன்பாடை யூஸ் பண்ணுறியான்னு சொல்லி. ஸோ நாங்கள் எப்போ யூஸ் பண்ணணும்னு சொன்னால் தரப்பட்ட தரவை தான் நாங்கள் என்ன செய்வோம், முடிவெடுப்போம். எங்களுக்கு வழங்கப்பட்ட தரவு வந்துக்கிட்டு சதவீத அடிப்படை இருக்கும்னு சொன்னால் நாங்கள் என்ன செய்யலாம், இதை யூஸ் பண்ணலாம். இல்லை எங்களுக்கு வழங்கப்பட்ட தரவு வந்துக்கிட்டு ஒவ்வொன்றா பிரித்து தந்திக்கான்னு சொன்னால் நாங்கள் என்ன செய்யணும், இதைத்தான் யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ரைட், ஓகே. நம்மளோட உதாரணம் ஒன்று பார்ப்போம். விலைசார் கேள்வி நிகழ்ச்சிக்கான உதாரணம் ஒன்று பாருங்கள். குறித்த பொருளில் விலை வந்துக்கிட்டு சந்தையில் 8ஆக இருக்கும் பொழுது அதில் கேள்வித்தொகை வந்துக்கிட்டு உதாரணமாக 50. சரியா? அதே டைமில் அந்த பொருளை விலை வந்துக்கிட்டு 10ஆக இருக்கும் பொழுது அதற்கான கேள்வித்தொகை 45. பாருங்கள், விலை வந்து செய்யுது 8ஆக இருக்கும் பொழுது கேள்வித்தொகை வந்துக்கிட்டு 50. அதே போல் விலை வந்துக்கிட்டு 10ஆக இருக்கும் பொழுது கேள்வித்தொகை 45. உங்களுக்கு எக்ஸாம்பிள் எப்படி கேள்வி பண்ண சொன்னால் 8 ரூபா விலையில் இப்பொருளுக்கான விலைசார் கேள்வி நிகழ்ச்சி குணகத்தின் பெறுமதியாது சொல்லி கேட்பாங்க. சரியா? ஓகே. இப்போ நாங்கள் இந்த இடத்துல யூஸ் பண்ண வேண்டிய சமன்பாடு சதவீத சமன்பாடா அல்லது விரிவாக்கப்பட்ட சமன்பாடா? நாங்கள் இதில் யூஸ் பண்ணலாம், இதில் யூஸ் பண்ணலாம் உண்மைக்கும். ஆனால் எங்களுக்கு இது மிச்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ எங்களுக்கு சமன்பாடு தெரியும் பாருங்கள், டெல்டா கியூடிங்கில் டெல்டா பி சமன் பிங்கில் கியூ. சரியா? ஸோ சமனில் தர டெல்டா கியூடிங்கில் டெல்டா பி தர பிங்கில் கியூ. இப்போ டெல்டா கியூடின்னு என்ன அர்த்தம், கேள்வித்தொகை ஏற்பட்ட மாற்றம். பாருங்கள், கேள்வித்தொகை ஆரம்பத்தில் 50 இருக்கு, பிறகு என்ன செய்யுது 45 இருக்கு. அப்போ கேள்வித்தொகை என்ன செஞ்சு 5ஆக வீழ்ச்சி அடைந்து இருக்கு. ஸோ கேள்வித்தொகை மாற்றம் வந்துக்கிட்டு -5. அடுத்த விஷயம் பாருங்கோ, விலை மாற்றம். விலை ஆரம்பத்தில் 8ஆக இருக்கு, பிறகு 10ஆக இருக்கு. இப்போ விலை எத்தனை மாற்றம் அடைஞ்சிருக்கு, 2 கூடியிருக்கு. ப்ளஸ் தர விலையீங்கள் கேள்வித்தொகை, விலையீங்கள் கேள்வித்தொகை. ரைட், ஓகே. விலை வந்துக்கிட்டு பாருங்க 8, இந்த 8க்குரிய கேள்வித்தொகை எத்தனை 50. அவ்வளோதான். சரியா? இப்போ நாங்கள் சொல்லிக்கணும், சரி 10 முறை இருக்கு 4. ஸோ 4×10 0.4 மைனஸ். கட்டாயமாக நாங்கள் என்ன செய்யணும், இடத்துக்கு நாங்கள் அந்த ப்ளஸ் மைனஸை கணக்கெடுக்கணும். சரியா? ஓகே. இப்போ நாங்கள் அந்த விலைசார் கேள்வி நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் கணிக்கக்கூடிய அந்த இறுதி விட வந்து என்ன செய்ய எப்பொழுதும் எங்களுக்கு மைனஸ்லாம் வரக்கூடியதாக இருக்கும். ஏன், விலைசார் கேள்வி நிகழ்ச்சி சொல்லக்கூடியது விலைக்கும் கேள்வித்தொகைக்கும் இடையிலான எதிர்கணிய தொடர்பு. ஸோ அந்த அடிப்படையில் நாங்கள் கணிக்கக்கூடிய அந்த ஆன்சர் வந்து எப்போதும் எங்களுக்கு என்ன செய்யும் சொன்னால் வந்துட்டு மைனஸில் இருக்கும். ரைட், ஓகே. அடுத்த விஷயம் நாங்கள் பார்த்தோம்னு சொல்லி சொன்னால், இந்த விலைசார் கேள்வி நிகழ்ச்சி இந்த பெருமானத்தை வச்சு நாங்கள் விலைசார் கேள்வி நிகழ்ச்சியை 5 வகையாக பிரிக்கலாம். சரியா? ஒரு ஆள் விரும்பினாலோ விரும்பாட்டியோ சரி, கட்டாயமாக இந்த விலைசார் கேள்வி நிகழ்ச்சி 5 வகையை என்ன செய்யணும், கட்டாயமாக பாடமாகிக்கணும். ஏன்னா எக்ஸாமில் அடிக்கடி என்ன செய்யும், அது கேட்டு வரக்கூடிய இருக்கு. சரியா? ஓகே. பாருங்கள், இந்த விலைசார் கேள்வி நிகழ்ச்சி வகையை நான் உங்களுக்கு இலகுவாக வழங்கப்படுத்துகிறேன். ஓகே. விலைசார் கேள்வி நிகழ்ச்சி
அதில் குணகத்தின் அடிப்படையில் நாங்கள் 5ஆக வகைப்படுத்தலாம். சரியா? அந்த 5க்கும் 5 வகையான கிராஃப் இருக்கி முதலாவது பார்ப்போம்னு சொன்னால் இடி சமன் பூஜ்ஜியம், அதாவது பூச்சிய விலைசார் கேள்வி எழுச்சி, அல்லது சொல்லுவாங்க பூரண நெகிழ்வற்றது. எக்ஸாம் அதிகமாக வந்துக்கிட்டு பூரண நெகிழ்வற்றது, பூரண நெகிழ் உள்ளது, நெகிழ் உள்ளது, நெகிழ்வற்றது இத்தாய் சொல்லத்தானே செய்வாங்க, அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இடி சமம் பூச்சியம் சொல்லக்கூடியது பூரணமாக நெகிழ்வற்றது. சரியா? நல்லா கவனிச்சுக்கொள்ளணும். நாங்கள் நெகிழ்ச்சி பார்த்து கொண்டிருக்கிறோம். நெகிழ்ச்சியில் 4 வகை பார்த்தோம். விலைசார் கேள்வி நிகழ்ச்சி, வருமானம், குறுக்கு கேள்வி நிகழ்ச்சி, நிரம்பல் நிகழ்ச்சி. அது நாங்கள் முதலாக பார்த்தோம் விலைசார் கேள்வி நிகழ்ச்சி. இந்த விலைசார் கேள்வி நிகழ்ச்சி தான் நாங்கள் என்ன செய்யலாம், 5ஆக வகைப்படுத்த போகிறோம். சரியா? ஓகே. அதில் முதலாவது வகை பூச்சிய விலைசார் கேள்வி நிகழ்ச்சி. அதில் முதலாவது பூச்சிய விலைசார் கேள்வி நிகழ்ச்சி. பூச்சிய விலைசார் கேள்வி நிகழ்ச்சி சொல்லக்கூடியது அதற்கான கேள்வி கோடு வந்துக்கிட்டு விலையாட்சிக்கு சமாந்தரமாக இருக்கும், தொகையாட்சிக்கு என்ன செய்யும், செங்குத்தாக இருக்கும். இங்கே நாங்கள் விலையை எடுத்துக்கொள்வோம், இங்கே நாங்கள் கேள்வி தொகையை எடுத்துக்கொள்வோம். எங்களுக்கு தெரியும் சாதாரணமாக இதுதானுங்கிற ஒரு கேள்வி கோடு இல்லையா? ஆனால் விலைசார் கேள்வி நிகழ்ச்சியை பொறுத்து இந்த கேள்வி கோடு 5 வகையில் என்ன செய்யும், மாற்றம் அடையும். அதில் முதலாவது தான் நினைக்கிற கேள்வி கோடு. ஓகே, பூச்சிய விலைசார் கேள்வி நிகழ்ச்சி. ஸோ அந்த பூச்சிய விலைசார் கேள்வி நிகழ்ச்சிகளுக்கு எதை விளக்குன்னு சொன்னால் பாருங்கள், விலையில் எந்த மாற்றம் ஏற்படினும், விலை வந்து ஆரம்பத்தில் பி இருக்கு, அதுபோல் P1, விலையில் எத்தகைய மாற்றம் ஏற்படினும் தொகையில் என்ன செய்ய மாட்டா, எந்த ஒரு மாற்றமும் ஏற்பட மாட்டா. இப்போ விலை வந்துட்டு எவ்வளோ கூடினாலும் சரி, விலை எவ்வளோ குறைஞ்சாலும் சரி, நுகர்வோர் கொள்வனவு செய்கிற தொகை என்ன செய்ய மாட்டா, ஒருபோதும் மாற்றம் அடைய மாட்டா. சரியா? என்ன சொல்கிறோம் வந்துட்டு பூச்சிய விலைசார் கேள்வி நிகழ்ச்சி. இந்த பூச்சிய விலைசார் கேள்வி நிகழ்ச்சியுடைய பண்டத்துக்கு உதாரணமாக நாங்கள் அத்தியாவசிய பண்டங்கள் சொல்லலாம். அத்தியாவசிய பண்டம் எங்களுக்கு தெரியும். அத்தியாவசிய பண்டங்களில் விலை வந்துக்கிட்டு எவ்வளவு மாற்றம் அடைஞ்சாலும் அதில் அளவு என்ன செய்ய மாட்டா, மாற்றம் அடைய மாட்டா. உதாரணமாக எடுத்துக்கொள்ளுங்கோ, உங்களை ஈஸியாக விளங்கும். உப்பு எடுத்துக்கொள்ளுங்க. உப்பை நீங்கள் என்ன செய்யலாம், உதாரணத்தை எடுத்துக்கொள்ளலாம். ஓகே, சாதாரணமாக உப்பு ஒரு பக்கெட்டில் விலை வந்துக்கிட்டு 60 ரூபா, உதாரணத்துக்கு சொல்கிறேன். சரியா? ஓகே, உப்பு ஒரு பக்கெட்டில் விலை வந்துக்கிட்டு 60 ரூபா இருக்கும் பொழுது ஒரு நபர் என்ன செய்தார்னு சொன்னால், உதாரணமாக 2 ஸ்பூனை யூஸ் பண்ணுறார், 2 கரண்டி என்ன செய்தார், உப்பை தனது தேவைக்காக பயன்படுத்துறாரு. அதே டைமில் உப்போட விலை வந்துக்கு என்ன செய்யுச்சுன்னா சடன்லியாக வந்துக்கிட்டு 20 ரூபா மாறிட்டு, ஒரு பக்கெட் நிறை மாறலை, உப்போட விலை வந்து என்ன செய்யுது, அதே நிறையில் 20 ரூபா மாறிட்டு. ஸோ உப்போட விலை வந்துட்டு குறைஞ்சிட்டு சொல்லி போட்டு இந்த 2 கரண்டியை பயன்படுத்தினவர் கறிக்கு 8 கரண்டி போடுவாரா அல்லது 6 கரண்டி போடுவாரா? இல்லை. பாருங்க, இப்போ அந்த பொருளில் விலை எவ்வளவு மாறினாலும் தொகை மாறுமா அத்தியாவசிய பண்டங்களுக்கு? இல்லை. ஸோ என்ன சொல்கிறோம் வந்துக்கிட்டு பூச்சிய விலைசார் கேள்வி நிகழ்ச்சின்னு சொல்லுவோம். ரைட். ரெண்டாவது நாங்கள் பார்க்க போகிறோம் இடி <1, அதாவது ஒன்றுக்கு குறைந்த விலைசார் கேள்வி நிகழ்ச்சி சொல்லுவாங்க, அல்லது வந்துக்கிட்டு நெகிழ் வட்ட நிகழ்ச்சின்னு சொல்லுவாங்க. நெகிழ் வட்ட நிகழ்ச்சி அல்லது ஒன்று குறைந்த விலைசார் கேள்வி நிகழ்ச்சின்னு சொல்லுவாங்க. சரியா? ஓகே, இந்த ஒன்றுக்கு குறைந்த விலைசார் கேள்வி நிகழ்ச்சிக்குரிய கேள்வி கோட்டை நாங்கள் பார்ப்போமானால் விலையாட்சிக்கு என்ன செய்யும் சொன்னால் மென்சாய்வாக இருக்கும். விலையாட்சிக்கு என்ன செய்யும், சற்று மென்சாய்வாக இருக்கும். ஆரம்பத்தில் பாருங்கோ, விலை இங்கே இருக்கி, தொகை இங்கே இருக்கி, விலை P, தொகை வந்துக்கிட்டு Q. சரியா? இப்போ பாருங்க, விலை வந்துக்கிட்டு கொஞ்சம் வீழ்ச்சி அடைய போகுது, விலை என்ன செய்ய போகுது, அதிகமாக வீழ்ச்சி அடையுது. P-லேருந்து P1 என்ன செய்யுது, அதிகமாக வீழ்ச்சி அடையுது. ஆனால் தொகையை பாருங்க, சிறிய அளவில் மட்டும்தான் என்ன செய்யுது, மாற்றம் அடையுது. ஸோ இந்த ஒன்று குறைந்த விலைசார் கேள்வி நிகழ்ச்சிகளுக்கு எதை சொல்லணும்னு சொன்னாங்கட்டு, விலை மாற்றம் அதிகமாக இருக்கும். விலை மாற்றம் சொல்லக்கூடிய விலை அதிகரிப்பு அதிகமாக இருக்கும், அல்லது விலை குறைவு என்ன செய்யும், அதிகமாக இருக்கும். விலை மாற்றம் அதிகமாக இருக்கும். இந்த விலை மாற்றத்தின் காரணமாக ஏற்படக்கூடிய கேள்வி தொகை மாற்றம் வந்துக்கிட்டு குறைவாக இருக்கும். இதை நாங்கள் ஒன்று குறைந்த விலைசார் கேள்வி நிகழ்ச்சி சொல்லுவோம். இதை நாங்கள் என்ன செய்யலாம், அத்தியாவசிய பண்டங்கள் உதாரணமாக பெரும்பாலும் குறிப்பிடக்கூடியதாக இருக்கும். ஓகே, நாங்கள் மூன்றாவது பார்க்க போகிறோம் இடி சமன் 1. இடி சமன் 1, ஒன்றுக்கு சமனான விலைசார் கேள்வி நிகழ்ச்சி. சரியா? ஒன்றுக்கு சமனான விலைசார் கேள்வி நிகழ்ச்சி. சரியா? ஓகே, அதுக்குரிய கிராஃபை நாங்கள் பார்ப்போமானால், இங்கே நாங்கள் விலையை எடுத்துக்கொண்டோம், இங்கே கேள்வி தொகை எடுத்துக்கொண்டோம், இங்கே பூச்சியமாக இருக்கும், ஒரிஜின் புள்ளி கிடையாது. இதுக்குரிய கேள்வி கோடு வந்துக்கிட்டு இந்த அமைப்பில் இருக்கும். இதை நாங்கள் சொல்கிறோம் வந்துக்கிட்டு செவ்வக அதிபர வலைன்னு சொல்லுவோம்.
சரியா, செவ்வக அதிபர வளை அல்லது சொல்லுவாங்க ஒருமை நிகழ்ச்சின்னு சொல்லுவாங்க, ஒன்றுக்கு சமனானது. சரியா, ஓகே. இவ்வளவு இங்கே என்ன ஸ்பெஷல்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால், எக்ஸாம் வந்து கேள்வி எல்லாம் ஒன்றுக்கு சமனான விலைசார் கேள்வி நிகழ்ச்சியுடைய பொருளுக்கு நுகர்வோன்ற செலவிடு வந்து செய்யும் எப்பொழுதும் சமனாக இருக்கும். நீங்கள் இந்த இடத்துல பார்த்தாலும் உதாரணமாக 100 ரூபாய் இருக்கும், இந்த இடத்துல பார்த்தா என்ன செய்யும், நுகர்வோன்ற செலவிடு வந்துக்கிட்டு 100 ரூபாய் இருக்கும். ஸோ ஒன்றுக்கு சமனான விலைசார் கேள்வி நிகழ்ச்சிகளுக்கு சொல்லுன்னு சொன்னால் வந்துக்கிட்டு விலை மாற்றமும் கேள்வி தொகை மாற்றமும் ஒன்றுக்கொன்று சமமாக இருக்கும் சொல்கிறாரு. சரியா, ஸோ நிகழ்ச்சி 5 வகை நிகழ்ச்சி நாங்கள் 3 பார்த்துட்டோம். பூச்சிய விலைசார் கேள்வி நிகழ்ச்சி, ஒன்றுக்கு குறைவான விலைசார் கேள்வி நிகழ்ச்சி, அதே போல் ஒன்றுக்கு சமனான விலைசார் கேள்வி நிகழ்ச்சி. அடுத்து பார்க்க போகிறோம் ஒன்றை விட கூடிய விலைசார் கேள்வி நிகழ்ச்சி. இங்கே நாங்கள் விலையை எடுத்துக்கொண்டோம். இங்கே கேள்வித்தொகை 0. ஓகே, ஒன்றுக்கு சமனான விலைசார் கேள்வி, ஒன்றை விட கூட இடி கிரேட்டர் தென் 1, இதை சொல்லுவாங்க வந்துட்டு நெகிழ் உள்ள நிகழ்ச்சி அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க, நெகிழ் உள்ளன்னு சொல்லி யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, இதுக்குரிய கேள்வி கோட்டாங்க பார்த்தோம்னு சொன்னால் இந்த அமைப்பில் இருக்கும். கேள்வி கோட்டைன்னு செய்யும் இந்த அமைப்பில் காணப்படும். சரியா, ஓகே. ஸோ எங்களுக்கு என்ன சொல்லுன்னு சொன்னால் வந்துட்டு விலை மாற்றம் குறைவாக இருக்கும், ஒரு பொருளை விலை மாற்றம் குறைவாக இருக்கும், இதன் காரணமாக ஏற்படக்கூடிய தொகை மாற்றம் அதிகமாக இருக்கும். உதாரணமாக பாருங்கள், ஆரம்பத்தில் ஒரு பொருளை விலை P, அந்த பொருளுக்குரிய கேள்வித்தொகை Q. இப்போ பாருங்கள், விலை வந்துக்கிட்டு Pலேருந்து P1 என்ன செய்யுது, சிறிய அளவு வீழ்ச்சி அடையுது. சரியா, ஸோ இதுக்குரிய கேள்வித்தொகையை பாருங்கள் பாரிய அளவு என்ன செய்யுது, அதிகரிக்குது. ஸோ இங்கே வந்துக்கிட்டு விலை மாற்றத்தை விட கேள்வி தொகை மாற்றம் எப்பொழுதும் அதிகமாக இருக்கும். இதை நாங்கள் ஒன்றுக்கு கூடிய விலைசார் கேள்வி நிகழ்ச்சின்னு சொல்லுவோம். அடுத்து நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் வந்துட்டு இடி சமன் முடிவிலி பூரண நெகிழ் உள்ளது, பூரண நெகிழ் உள்ளது. ஸோ பூரண நெகிழ் சொல்லும்போது கேள்வி கோடு வந்துக்கிட்டே செய்யும் சொன்னால் எங்களோட தொகையாட்சிக்கு சமாந்தரமாக இருக்கும். அதாவது எங்களோட தொகை எவ்வளவு மாறினாலும் வந்துக்கிட்டு விலையில் எந்த ஒரு மாற்றமும் ஏற்படாது. சரியா, ஓகே. நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. நான் விலைசார் கேள்வி நிகழ்ச்சி 5 வகை படிச்சிருக்கோம். ஒன்று பூச்சிய விலைசார் கேள்வி நிகழ்ச்சி, விலை மாற்றம் கேள்வி தொகையில் எந்த ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தாது. இரண்டாவது ஒன்று குறைவான விலைசார் கேள்வி நிகழ்ச்சி, விலை மாற்றம் அதிகமாக இருக்கும், கேள்வி தொகை மாற்றம் என்ன செய்யும், குறைவாக இருக்கும். மூன்றாவது ஒன்றுக்கு சமனான விலைசார் கேள்வி நிகழ்ச்சி, விலை மாற்றமும் கேள்வி தொகை மாற்றம் என்ன செய்யும், ஒன்றுக்கொன்று சமனாக இருக்கும். நான்காவது ஒன்றை விட கூடிய நிகழ்ச்சி, இங்கே விலை மாற்றத்தை விட தொகை மாற்றம் என்ன செய்யும், அதிகமாக இருக்கும். இறுதியாக பார்த்தோம் முடிவெளி நிகழ்ச்சி, விலை வந்துக்கு என்ன செய்யாது, மாற்றம் அடையாது, தொகை வந்துக்கிட்டு அதிகரிக்கும் அல்லது குறையக்கூடியதாக இருக்கும். 5 வகை நிகழ்ச்சி பார்த்தோம். சரியா, அதே போல் நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் வந்துட்டு இந்த நிகழ்ச்சி பொறுத்தவரைக்கும் அடுத்து வந்துட்டு நிகழ்ச்சியின் முக்கியத்துவம் வைப்பாங்க, கேள்வி நிகழ்ச்சியின் முக்கியத்துவம் அதிகமாக வைப்பாங்க. சரியா, ஓகே. அதில் நாங்கள் ஒன்று பார்த்தோம்னு சொன்னால் வந்துட்டு நாட்டு பொருளாதார செயற்பாடுக்கு என்ன செய்யும், இது உதவக்கூடியதாக இருக்கும். அதே போல் அரசாங்கம் வரி கொள்கையை நிர்ணயிப்பதற்கு உதவும், மானிய கொள்கையை நிர்ணயிப்பதற்கு என்ன செய்யும், இந்த நிகழ்ச்சி முக்கியமானதாக இருக்கும். அதே போல் அரசாங்கம் சில தொழில்களை தனது கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சிருப்பதற்காக என்ன செய்யுது, இந்த நிகழ்ச்சிகள் உதவக்கூடியதாக இருக்குது. இதெல்லாம் வந்துக்கிட்டு விலைசார் கேள்வி நிகழ்ச்சியில் முக்கியத்துவமாக இருக்குது. 2018ஆம் ஆண்டு எக்ஸாம் கிட்ட கேள்வி இதெல்லாம். சரியா, ஓகே. ஸோ இப்போ நாங்கள் நிகழ்ச்சியில் பாட்டு எங்களுடைய கேள்வியோட பாட்டு எல்லாம் பெரும்பாலும் முடிஞ்சு. ஆரம்பத்தில் சொல்லி குயிக்காக சொல்லணும், பார்த்துக்கொள்ளுங்க. இப்போ நாங்கள் இதுவரைக்கும் பார்த்தோம் கேள்வின்னு சொன்னால் என்ன, கேள்வியோட வகை என்ன, கேள்வியை தீர்மானிக்கிற காரணி என்ன, அந்த காரணி எப்படி கேள்வியை தீர்மானிக்குது, அதே போல் வந்துக்கிட்டு கேள்வி தொகை, அதே போல் கேள்வி தொகை மாற்றம் பார்த்தோம், கேள்வி மாற்றம் பார்த்தோம், கேள்வி விதி பார்த்தோம், அதே போல் நிகழ்ச்சியில் வகை பார்த்தோம். நிகழ்ச்சியில் வகையில் குறிப்பாக நாங்கள் வந்துட்டு விலைசார் கேள்வி நிகழ்ச்சி பார்த்தோம், அதில் 5 வகையும் பார்த்துருக்கோம். அதே போல் அதில் முக்கியத்துவம் எல்லாம் பார்த்துருக்கோம். சரியா, ஸோ கேள்வியில் பாட்டு ஃபுல்லாக எங்களுக்கு முடிவடைஞ்சிட்டு. சரியா, ஓகே. இப்படி நாங்கள் பார்க்க வேண்டிய விடயம் சொல்லிச்சுன்னா, நாங்கள் எங்களோட 2ஆம் பாடத்தை நாங்கள் 3ஆக பிரிச்சிருக்கோம், கேள்வி நிரம்பல் சமநிலை. இப்போ எங்களுக்கு கேள்வியில் நாங்கள் பார்த்த விடயம் எல்லாம் எங்களுக்கு விளங்கும் என்று சொல்லி சொன்னால் எங்கள் நிரம்பல் எல்லாம் அப்படியே விளங்கும். எங்களுக்கு கேள்வி நிரம்பலும் விளங்கும்னு சொன்னால் எங்களுக்கு சமநிலை ஈஸியாக விளங்கும். சரியா, ஓகே. ஸோ எங்களுக்கு வழங்கப்பட்ட நேரம் குறைவாக இருக்கின்றது. அந்த அடிப்படையில் நாங்கள் இப்போ வரைக்கும் செஞ்சுக்கோம்
கேள்வியை மட்டும்தான் வந்துட்டு நாங்கள் முடிச்சிருக்கோம். ஸோ உங்களுக்கு இதுக்குள்ளே ஏதாவது டவுட் என்ன இருக்குன்னு சொன்னால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்குரிய ஆன்சரை சாதனை நான் வழங்குவேன். சரியா? ஓகே. ஸோ இன்னொரு சந்தர்ப்பம் கிடைக்குமாய் நான் உங்களுக்கு நிரம்பலையும் அதே போல் சந்தை சமநிலையும் பற்றிய விளக்கத்தை தாரேன். எனவே எனக்கு இத்தகைய வாய்ப்பு வழங்கிய எமது மீடியா குழுவுக்கு நான் மிகவும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். அந்த அடிப்படையில் வந்துக்கிட்டு இது போன்ற பல்வேறு செயற்பாடுகளில் எமது மீடியா குழு ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆன்லைன் மூலமான கற்கைகளில். எனவே அவர் செயற்பாடினை வாழ்த்தி கொண்டு எதிர்காலத்தில் அவர்கள் செயற்பாடு தொடர்ந்தேர்ச்சியாக செய்ய வேண்டும் என்று சொல்லி குறிப்பிட்டு எனது பாடவேளையை நான் முடித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.